தேவனாய் இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் பசுத்த ஆவியானவராக நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. யோவான் 13 ஆண்டவரே உம்மை தரிசனமாக கண்டார். நீர் இந்த வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு அந்த வலது கரத்தை ஆண்டவரே இதோ யோவான் மேல வைத்து பயப்படாதே, மறித்தே, ஆனால் நான் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகளை உடையவராக இருக்கிறேன். நம்முடைய வலது கரத்திலே இந்த 7 நட்சத்திரங்கள் அது ரகசியமாய் இருக்கிறது. என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்கள் ரகசியத்தை எழுது. நீ கண்ட 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் கால தூதர்களா, அந்த 7 பொன் குத்துவிளக்கிலும் 7 சபைகளாம் என்று வெளிப்படுத்தல் 1:20 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக அது ஒரு ரகசியமாய் இருக்கிறது. அது ஒரு இருக்கிறது. அந்த 7ஆம் நட்சத்திரத்தை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானிக்கிறோம். ஆண்டவரே, அது ஒரு பெரிய ரகசியம். இதுவரைக்கும் அது வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டு நீர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். உலகத்தின் மக்கள், சாதனத்து மக்கள் அந்த 7வது நட்சத்திரம் என்ன என்று தெரியவில்லை. அந்த 7ஆம் தூதன் யார் என்று தெரியவில்லை. அதனால அவர் ரசிக்கப்பட முடியாத நிலையில இருக்கிறார். நித்திய ஜீவனை பெற முடியாத நிலையில இருக்கிறார்கள். நம்முடைய ராஜ்யத்துக்கு அபாத்திரங்களா இருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களுக்கு அந்த 7ஆம் நட்சத்திரத்தை நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வலது கரத்திலே கண்ட 7 நட்சத்திரங்கள் என்ன என்பதை இந்த கடைசி காலத்திலே நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் அதை தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையானது அற்புதங்களும் அடையாளங்களும் அங்கே ஏற்பட்டது. நீர் மாம்சத்தில் இருந்த பொழுது என்ன அற்புதங்களை செய்கிறோ அதை மறுபடியும் நீர் செய்தி. இயேசு கிறிஸ்து நேற்று என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார் என்பதை ஒரு அந்த 7ஆம் தூதன் மூலமாக 7வது நட்சத்திரத்தின் மூலமாக நீ உலகத்துக்கு மறுபடியும் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தூதனை நீர் காட்சியை விட்டு எடுத்துக்கொண்டாலும் அந்த தூதனுடைய செய்தியில நாங்கள் இருக்கிறோம், அந்த வெளிச்சத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இது அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை கனமான ஊழியத்தை செய்யும் பொழுது, மகிமையான ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் ஏற்பட்டது, அவர் எவ்வளவு கரையத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது, அந்த சத்தியத்துக்காக அவர் எப்படி ஸ்டாண்ட் பண்ணினார், அதுக்காக அவர் எப்படி வாழ்ந்து காண்பித்தார் என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் செய்தியும் செய்தியாளரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். The messenger and the message is the same. அதனாலே அந்த மெசேஜரை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும் பொழுது நாங்கள் வார்த்தையை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்கள் அனுபவமாக இருக்கத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை கொண்டு வரத்தக்கதாக இயேசுவே நீர் தாமே கிருபை தருவீராக. நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறது. நாங்கள் பவுல் சொன்னது போல இதை 7ஆம் தூதனை நாங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. அவர் தன் வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை முழுவதுமாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். He was the manifestation of God's word. அவருடைய வாழ்க்கையானது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் அதை தியானிக்க நீர் தாமே கிருபை தருவீராக. எங்களை விசுவாசத்தை நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த தீர்க்கதரிசியை நீர் எடுத்துக்கொண்டாலும் அவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களாலும் அடையாளத்தினாலும் பெரிய ஆண்டவரே அற்புதங்களினாலும் நீர் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தியிருக்கிறீர். இதான் எங்களுடைய சத்தியமானது எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, துதிக்கிறோம். அற்புதங்களின் காலங்கள் கடந்து போகவில்லை. நம்மோடு இருந்த கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு மனவாட்டியோடு கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தான் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். காணக்கூடாதவராக இருக்கிறீர். எங்களுடைய ஆவியிலே நாங்கள் உணரத்தக்கதாக கிருபைத்தார். தேவ சமூகத்தில் நாங்கள் பயபக்தியோடு இருப்போம் என்றால், வார்த்தையை நாங்கள் கவனமாக நாங்கள் கேட்போம் என்றால் உங்களுடைய ஆவி தரிசனத்தை நாங்கள் உணர முடியும். பசுத்தாவின் வரத்தை உணர முடியும். ஆண்டவரே, அந்த அற்புதங்கள் இன்றைக்கு ஆண்டவரே வெளியரங்கமான காட்சியாக அல்லாதபடி ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது தொடர்ந்து நடக்கிறது. நாங்கள் அதை காணத்தக்கதாக உதவி செய்யும். நாங்கள் அதை அறிவிக்கத்தக்கதாக நீர் கிருபை தருவீராக. It will not be a public show. இது ஒரு டேர்ஃபுல் எங்கள் மத்தியிலே இருக்கிறது கர்த்தாவே. நீர் அற்புதங்களை செய்கிறீர். நாங்கள் வார்த்தையை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக, அற்புதங்களை பெறத்தக்கதாக நீர் கிருபை தருவீராக. அந்த ஷகீனா க்ளோரி எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் கீழே நாங்கள் வந்திருக்கிறோம், ரத்தத்தின் கீழே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசியின் ஊழியத்தையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். மெய் சாட்சி சொல்கிறோம், ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறார். நாங்கள் ட்ரூ விட்னஸ் நாங்கள் தியானிக்கும் பொழுது நாங்கள் ட்ரூ விட்னஸாக மாறப்பட்டோம். டெஸ்டிமோனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நாம் மாற கிடையாது. தீர்க்கதரிசனத்தை ஆவியுடையவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்கள் அனைவரையும் நீர் நம்மை ஆவிக்குள்ளாக நீர் மாற்றுவீராக. தாவீதுக்கு நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போற வசனத்தை நீர் ஆசீர்வதியும்.
உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு நாமம் மையப்படுது. இப்பொழுது தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையினுடைய 11வது பாகம். கிட்டத்தட்ட இந்த செய்தியானது 30 பாகங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். 1946 வருஷம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, அவருடைய ஊழியம் என்ன என்பதை இதுவரைக்கும் நம்ம தியானித்தோம். இப்பொழுது 1947 வருஷம். 1946 வருஷம் மே மாதம் 7ஆம் தேதி கர்த்தருடைய தூதனானவர் அந்த குகையிலே சந்தித்தார். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில இருந்ததான குழப்பங்கள் நீங்கிவிட்டது. நீ உலகமெங்கிலும் இந்த சுகமாக்கும் வரத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவாய், ராஜாக்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணுவாய். உன்னுடைய ஜெபத்துக்கு உண்டாக எந்த வியாதி நிற்க முடியாது, கேன்சர் கூட இருக்க முடியாது. நீ உத்தமமாக இருந்தால் மனுஷனுடைய இதயத்தின் ரகசியங்களை நீ வெளிப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தையானது உனக்கு வெளிப்படும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்னதிலிருந்து அவர் வாழ்க்கையில குழப்பங்கள் போய்விட்டது. அதுல இருந்து அவருடைய ஊழியம் அந்த எப்படி நடந்தது என்று கடந்த நாளிலே நம்ம தியானித்தோம். 1946-47 என்ன நடந்தது, இப்பொழுது 1947 கடைசியில நம்ம வருது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக கர்த்தர் தீர்க்கதரிசியை வல்லமையாக பயன்படுத்தினார். அவருடைய ஊழியமானது அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அது வேறு லெவல்ல அதிக பெருசாக மாறினது. தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சொந்த புரோகிராம் படி செய்யாதபடி பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு செய்தார். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா வருஷம் ஃபுல்லா கூட்டத்தை அவங்களுக்கு பீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பவுமே கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அந்த மனுஷனுடைய ப்ரோக்ராம் படி போவாங்களே ஒழிய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படவில்லை. ஆனா பிரதர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியமானது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டது. ஆமென். பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலுக்காக காத்திருந்து அவர் கூட்டத்தை அவர் ஒழுங்குபடுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது 1947 வருஷம், அப்பொழுதுதான் நம்ம நாடு சுதந்திரம் அடையும். 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த நேரத்துல இதை 2ஆம் ஊழியமானது அமெரிக்காவில் உச்சகட்டமாக இருக்கிறது. இங்க சுதந்திர தினம் நடக்கிறது. வெள்ளையர்கள் தங்களுடைய ஆட்சியை இதை விட்டு சென்று நமக்கு போயிருக்கிறார்கள். நம்ம நாடு இண்டிபெண்டன்ஸ் டேல இருக்கும் பொழுது அவருடைய ஊழியம் அங்க வல்லமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது 1947 வருஷம் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக் கொடுங்க. டிசம்பர் மாசம் ஜெபசங்கல் இந்தியானர்ல அவர் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்து அதிக பலவீனப்பட்டு போய்விட்டார். இப்பொழுது அந்த சரீரத்தை அவர் கொஞ்சம் கவனிச்சு பலப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் 1946 வருஷம் சந்தித்தார். அதுல இருந்து அவர் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். Ever since he met the angel in the tunnel mill wilderness, the leading of the Holy Spirit has become stronger in his life. அதுல இருந்து அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்கராக உறுதியாக இருக்குது. இப்பொழுது நெக்ஸ்ட் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு போன் கால் வருகிறது. போன் கால் ஃப்ரம் a doctor. ஒரு டாக்டர் இருந்து போன் கால் வருகிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களுடைய நண்பர் எலைஜா அவர் என்ன செய்தார் என்றால் had just died at home. அவர் இப்பொழுதுதான் வீட்டிலே மரித்து போனார். சுகவீனமாய் இருந்து படுக்கையில இருந்த அவர் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக தான் மரித்து போனார் என்று ஒரு டாக்டர் போன் பண்ணுகிறார். உடனே பிரதர் அந்த எலைஜா வீட்டுக்கு போகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவ சகோதரன். பிரதர் பிரணாம் சபைக்கு அடிக்கடி பிரதர் பிரணாமுடைய செய்தியை மாற்றியோடு கேட்கிறார். He was a Christian man who occasionally comes to Brother Branham Tabernacle to hear Bill preach. பிரதர் பிரணாமுடைய பிரசங்கத்தை அவர் மகிழ்ச்சியோடு கேட்கிறார். அதனால அவர் நண்பராக இருந்தபடினாலே அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும், இரங்கலை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் அந்த குடும்பத்துக்கு அவர் வீட்டுக்கு போகும் பொழுது டாக்டர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போயிருக்கிறார்.
டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக பேருக்கிறார், மறித்து போனார் என்று சொல்லி அவர் மேல ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடிட்டு போயிட்டார். செத்து போனா வெள்ளை துணியை போட்டு மூடிடுவார். அதே போல டாக்டர் என்ன செய்தார் என்றால், அவர் செத்து போய்விட்டார் அப்படி என்று என்ன செய்தார், டாக்டர் ஸ்ப்ரெட் a white sheet over him. அவருடைய மனைவி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். பாடி அது பெட்ரூம்ல இருக்கிறது. ஹால்ல எல்லாரும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அங்க போய் என்ன செய்தார் என்றால், அந்த பெட்ரூம்ல போய் அந்த மறித்து போன சகோதரனை அந்த சடலத்தை பார்த்தார். பின்பு அவருடைய மனைவிக்கும் அங்க இருக்கிறவர்களுக்கும் ஆறுதலாக சில வார்த்தை சொன்னார். உங்களுடைய கணவர் நல்ல இடத்துல இருக்கிறார், அவர் பரதேசில இருக்கிறார், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படி என்று அவர் ஒரு சிறிய பிரசங்கத்தை பண்ணுகிறார். சாவிட்ல நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோமே, அது மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு ஒரு ஷார்ட் மெசேஜை கொடுத்து விட்டு அவர் குட் பை சொல்லிட்டு போறார். அவருடைய மனைவிக்கு he said குட் பை, அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன். இங்க என்னன்னா சாவு வீட்டுல போனா எல்லாரும் ஒன்றும் சொல்லாம போறாங்கன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். சாவு வீட்டுக்கு போக சொல்ல அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி இப்படி போயிருந்தாங்க. நம்ம பாஸ்டரா இருக்கோம், நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமலே போறாங்களே, விசுவாசியா இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்லாம போறாங்களேன்னு நான் யோசித்தேன். ரொம்ப வருஷமா எனக்கு அது புரியல. அதுக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சாவு வீட்டுல போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு அது தெரியாது. எங்க ஊர்ல அந்த மாதிரி, எங்க சொந்த ஊர்ல அப்படி கிடையாது. எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வராங்க. இங்க சென்னையில அப்படி இருக்குன்னு தெரியாது. சாவு வீட்டுல வந்தா அவங்க பாட்டு எழுப்பி வராங்க, யாருமே போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் குட் பை சொல்லியிருக்கிறேன். அது சாவு வீட்டுல போயிட்டு வரேன்னு சொன்னா தப்பா இல்லை. அது இந்து மரப்படியான சடங்காச்சாரமா இருக்குது, பாரம்பரியமா இருக்கிறது. சொன்னா அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய மனைவிட்ட he said goodbye என்று சொல்லி he walked out of the front door. முன்னால கதவு வழியாக வெளியே போகும் பொழுது அவரை ஏதோ ஒரு கரம் ஒரு கை பிடிச்சு இழுத்த மாதிரி காட்டும். he felt somebody grab his arm from behind. பின்னால இருந்து யாரோ அவரை அவர் கரத்தை பிடிச்சு இழுத்த மாதிரி தெரியுது. அவரை ஸ்டாப் பண்ண, காலை எடுத்து வைக்க போற, காலை எடுத்து வைக்க சொல்ல, காலை கீழே வைக்க முடியல. பின்னால ஒரு இழுப்பு ஒருத்தர் கையை வச்சு இழுத்த மாதிரி தெரியும். அதனால அவர் என்ன செய்யறாரு என்றால், அவர் அந்த வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வெளியே போனவர் உள்ள வருகிறார். உள்ள கொண்டு சென்றால் நேர அந்த பெட்ரூமுக்கு போகிறார். அங்கே சடலமானது அங்கே இருக்கிறது, படுக்கையில கடத்தி வச்சிருக்கிறது, ஒயிட் ஷீட் அங்கே கவர் பண்ணி இருக்கிறது. நாங்க போகும்போது அவருடைய மனைவி என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிருக்காரு, எடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் அப்படி இல்லை. அங்க போய் ஜெபம் பண்ணுகிறது. ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப அதிக ஊக்கமா ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறதுல அவருடைய அன்கான்சியஸ் கூட அவர் ஆகிவிட்டார். கடைசியா பார்த்தா அவர் பிரேதத்து மேல படுத்து கிடந்தே ஜெபிக்கிறார். அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். எந்த ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார் என்றால், அந்த ஆவியானது அந்த சரீரத்தை விட்டு அது போய்விட்டது. இப்பொழுது அந்த ஆவியை அவர் அழைக்கிறார். அந்த ஆவியானது இந்த சரீரத்துக்குள்ள வரும்படியாக அழைக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி சுனமியாளுடைய மகனுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தை மறித்து போய்விட்டது. கதவை அடைச்சி உள்ள குழந்தைய வச்சிருக்குது. எலிசா தீர்க்கதரிசி போய் என்ன செய்தார் என்றால், அந்த பிள்ளை மேல முகக்குப்புற விழுந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் உலாவி அந்த குழந்தை மேல விழுந்து அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய ஆவி அதுக்குள்ள வந்தது. 7 தடவை தும்மி அவன் உயிர்த்தெழுந்தான் என்று நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கணும். அதை நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கணும். அதே போலதான் பெண்ணாமுடியத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர் அந்த சரீரத்தின் மேல் stretching his body on the top of the dead man's body, so that his face and Elijah's face were only separated by the thin cotton fabric. மேல அந்த ஒயிட் அந்த சீட் விரிச்சு துணி விரிச்சிருக்கு, அந்த துணி தான் இடையில இருக்கு. அதனால இவர் அந்த சரீரத்தின் மேலேயே இதனால் சாய்ந்து அவர் ஜெபிக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Bill was crying out that spiritual. இப்பொழுது ஆவிக்குரிய உலகத்திலே அந்த பாரடைஸ்க்குள்ளாக அந்த ஆவி போயிருக்கிறது. அந்த ஆவி அவர் கால் பண்ணுகிறார்.
Brother Elijah, Brother Elijah, where are you? எலியாவே எலியாவே நீ எங்கே இருக்கிற? பிரதர் எலஜா, சகோதரன் எலஜாவே என்று கூப்பிடும் பொழுது இதை என்ன செய்யறார் என்றால் அந்த எலஜாவுடைய ஆவியானது இது அவருக்குள் வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் அந்த சரீரத்திற்கு போன ஆவி பிரதர் எலஜா சொல்லும் பொழுது அந்த ஆவி வந்தது. ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தார்? லாசர் கல்லறையில உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று பைபிள் என்ன வாசிக்கிறோம் என்றால் உரத்த சத்தமாய் சொன்னார். அந்த ஆவி 4 நாள் பிரயாணத்துல இருக்கு. ஆனால் அந்த ஆவி அவர் கால் பண்ணுகிறார். லாசரஸ் கம் ஃபோர்த் என்று சொல்லும் பொழுது அந்த லாசருடைய ஸ்பிரிட் ஆனது அது 4 நாள் பிரயாணத்துல இருக்கிற ஸ்பிரிட் ஆனது என்ன செய்யறது என்றால் மறுபடியும் பாடிக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. அதே போல தான் பிரதர் வந்து என்ன செய்யறார் என்றால் பிரதர் எலஜா வேர் ஆர் யூ பிரதர் எலஜா என்று சத்தம் போடும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால் அந்த என்றால் அவர் காலை பிடிச்சு என்ன செய்யறார் என்றால் ஒரு கை இழுத்த மாதிரி இருக்குது. யாருன்னா அந்த டேக் மேன் உயிர் வந்து பிரதர் பிரணாமுடைய காலை பிடிச்சு கொண்டார். அதை நீங்க என்ன செய்யறார் என்றால் பிரதர் பிரணாம் பார்க்கும் பொழுது அந்த என்ன செய்யறார் அந்த துணியை எடுக்கிறார். He felt a hand grab his ear. அவருடைய காலை அந்த ஒரு கரம் பிடித்துக் கொண்டது. பார்க்கும் பொழுது அந்த செத்து போன மனுஷன் உயிர் வந்து பிரணாமுடைய காலை தொட்டு இருக்கிறார். அதை நீங்க அவர் அந்த ஷீட்டை எடுத்து போடும் பொழுது எலஜா ஓபன் his eyes and smiled. ஹல்லேலூயா. எலஜா வந்து கண்ணை திறந்து பார்த்து அவர் புன்சிரிப்பு செய்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லுகிறார், உங்களுடைய கணவர் வந்து பாருங்க. இது அவர் வந்து ஸ்மைலிங்கா இருக்கிறார். ஹல்லேலூயா. செத்து போகும் பொழுது பாடி வந்து ஸ்டிப்பா மாறிடும், நரம்பெல்லாம் ஸ்டிப்பா மாறிடும், குளிராய் கோல்டா மாறிடும், குளிர்ந்து போகும் பாடியில ஹீட் இருக்காது. இப்பொழுது ஸ்டிப்பா இருந்த பாடி குளிர்ந்து போன பாடி இப்பொழுது லூஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இது அவர் சரீரத்தில் ஹீட் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் அந்த மனுஷன் வந்து அந்த சகோதரன் வந்து இதை உயிர் வந்த பொழுது insanely her tears of sorrow turn into tears of joy. ஆனால் அவருடைய மனைவியுடைய துக்கமான கண்ணீர் வந்து சந்தோஷத்தின் ஆனந்த கண்ணீராக மாறிவிட்டது. ஆமென். அவர் என்ன செய்தார் என்றால் நல்ல சுகம் அடைந்து ரயில்வே கம்பெனியில வேலை பார்க்கிறார். ரயில்வே ரோட் அந்த ரயில்வே கம்பெனியில வேலை பார்க்கிறார். மறுபடியும் அவர் வேலைக்கே போயிட்டார். எவ்வளவு பெரிய இந்த அற்புதத்தை நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எத்தனையோ அற்புதம் சொல்லியிருக்கிறேன், நான் இதை சொல்றேன். அதனால என்ன செய்யறால் செத்து போன ஒரு சகோதரன் உயிரோட வந்து சுகம் அடைந்து இத வேலைக்கும் போய் அவர் ஜீவிக்கிறார் என்றால் எவ்வளவு நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதம். ஆமென். 1948 டிசம்பர் மாசத்துல அவர் இருக்கும் பொழுது இப்ப திரும்பி நம்ம ஊழியத்தை விதமாய் செய்யும் நினைக்க வேண்டும் பொழுது ஒரு இளைஞர் ஒரு வாலிப போகிறார். டேவிட், லிட்டில் டேவிட் எங்கே இருக்கிறார்? மியாமி புளோரிடா என்ற இடத்துல இருக்கிறார். புளோரிடா என்ற இடத்துல இருக்கும் பொழுது அவர் என்ன பிரதர் பெர்னானுக்கு போன் கால் பண்ணுகிறார். நான் ஒரு பிரீச்சர் எவாஞ்சலிஸ்ட், எனக்கு பெரிய ஒரு கூடாரம் இருக்கிறது, 2500 பேர் அதுல வருவாங்க, 2500 பேருக்கு இடம் இருக்கிறது. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது 100 பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து கூடாரம் வந்து காலியா தான் இருக்கிறது. இங்க வந்து ஊழியத்துல அதிக போட்டி இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏதாவது ஒன்று செய்தா அவங்க அதுக்கு போட்டியா ஏதாவது ஒன்று செய்யறாங்க. இதை என்னுடைய கூடாரத்துல ஆளே இல்லை, நீங்க வந்து என்னுடைய கூடாரத்துல வந்து போதிக்க வேண்டும் என்று பெர்னானுக்கு அழைப்பு கொடுக்கிறார். It is too bad Christian can't pull closer together in the love of Christ. கிறிஸ்துவின் அன்பினாலே ஜனங்கள் இழுக்கப்பட வேண்டும், போட்டிக்காக ஊழியம் செய்யக்கூடாது. எங்க சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, உங்க சர்ச்சுக்கு நிறைய பேர் வராங்க, அவங்களை நம்ம சர்ச்சுக்கு எடுத்துடணும் அப்படின்னு இல்லை. அந்த ஆத்மா நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பினாலே அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஊழியம் செய்யணுமே ஒழிய பாஸ்டர்ஸ் வந்து போட்டி போட்டு மற்ற காங்கிரிகேஷனை தன்பக்கமா இழுக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அமெரிக்காவில் அந்த நேரத்தில் போட்டி இருக்குது. எங்களுடைய மியாமிக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லும் பொழுது நாங்க போகிற மார்ச் 19 லாங் பீச் நான் அங்கே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே போய் அவர் கூட்டத்தை ஒழுங்கு செய்யும் பொழுது
வருகிறார் என்று தெரிந்த உடனே நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள். பாதி நாள்ல முதல் நாள்ல கூட்டம் வந்து பாதி நிறைஞ்சு போச்சு. 2ஆம் நாள் கூட்டத்துல என்றால் அந்த 2500க்கு மேல வந்து 1000 பேர் வெளியே நிற்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே ஈகிள்ஸ் வரும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருந்தால் அந்த ஈகிள்ஸ் ஆர்டர் கூட்டி சேர்ப்பார். என்னுடைய ஜெபம் அதுதான். ஈகிளா இருந்தால் அது நம்மகிட்ட வரும். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆத்மா நம்மகிட்ட வரும். இங்கே ஃப்ரெஷ் மீட் இருக்க வேண்டும். இங்க ஈகிள் கூடி இருக்கும் என்றால் அதை புசிப்பதற்கு ஆண்டவர் ஈகிள்ஸை கொண்டு வருவார். அல்லேலூயா. நம்ம ஈகிளா இருந்தோம்னா இந்த இடத்த விட்டு போகாதபடி இங்க சொல்லப்படுற வார்த்தையை நம்ம புசித்து மேல பறக்கத்தக்கதான பலத்தை பெறுவோம். ஆமென். இப்பொழுது அந்த கூட்டம் நடக்கும் பொழுது அவர் ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார். நான் ஒரு தரிசனம் கண்டேன். அந்த தரிசனத்துல என்ன சொன்னால் ஒரு மலை நாடு அங்கே இருக்கிறது. எல்லாமே பச்சை பச்சையா இருக்கு. எல்லா செடிகள் மரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குது. நேச்சுரல் சீனரி ரொம்ப இருக்கிறது. ஒரு 8 வயசு பையன், 8 அல்லது 10 வயசு பையன் வந்து இதை மறித்து ரோடு பக்கத்தில் கிடக்கிறான். ரோடு பக்கத்தில் கிடக்கிறான். அவனுடைய மூக்கு வந்து சப்பையா இருக்கிறது. அவனுடைய கண் வந்து பிரவுனா இருக்கிறது. நல்ல மாதிரி அவன் ஹேர் கட்லாம் பண்ணி இருக்கிறான். அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் ரோடு ஓரத்தில் அவன் கிடக்கிறான். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்கிறான். இது அந்த பையனுக்கு வந்து கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், நீ எப்படி குனிஞ்சு எப்படி அவன் தலை மேல கை வச்சு ஜெபிக்கணுங்கிறத எனக்கு காமிச்சார். அதே போல நான் அவனுக்கு ஜெபிச்சேன். அவன் உயிரோடு வந்து விட்டான். அதனால அவங்களோட பைபிள்ல அட்டையில எழுதி வச்சுடுங்க. இதே மாதிரி ஒரு மறித்து போன ஒரு சின்ன பையன் உயிரோடு எழுப்புகிறான். அவனுடைய தோற்றம் எவ்விதமா இருக்கும், அந்த நேச்சுரல் சீனரி எவ்விதமா இருக்குங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சிடுங்க. இது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். அல்லேலூயா. விஷன் நெவர் ஃபெயில். ஆமென். தரிசனங்கள் தவறாது. தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுது நடக்குன்னு தெரியாது, அது எங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் விதமாக தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த தரிசனம் உங்களுக்கு யாருக்கு நல்லா தெரியும். அந்த தரிசனம் எங்க நிறைவேறினது? பின்லாந்து என்ற இடத்துல, அதான் மலை பிரதேசம். அங்கே அந்த பையன் உயிரோடு எழுப்பினது. அது அந்த வருஷம் இன்னும் வரல. 2 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. 2 வருஷத்துக்கு பிறகு நான் அதை சொல்லுவேன். இது 2 வாரத்துக்கு பிறகு நான் சொல்லுவேன். கூட்டம் இப்பொழுது அதிகமாக வந்துவிட்டது. கூட்டம் அதிகமாக வந்த உடனே கார்டன் லின்சே என்கிறவர் வந்து பிரணாமுடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்படுகிறார். கார்டன் லின்சே மிகப்பெரிய ஊழியக்காரர், அமெரிக்காவில் பெரிய ஊழியக்காரர், அதிகமா படிச்சவர், பைபிள் காலேஜ் படிச்சவருடைய மனைவியா அது பெரிய ஊழியக்காரர், ரொம்ப ஹைலி இன்டெலெக்சுவல், அவங்களுடைய இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. அவர் ஒரு பெரிய சபையின் போதகர். அந்த சபையின் போதகர் கார்டன் லின்சே இதை என்ன செய்தார் என்றால் பிரணாம ஊழியத்தை கேள்விப்பட்டு அவர் அங்கே வரும் பொழுது அங்கே நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து கார்டன் லின்சே ரேடியோல பேசுகிறார். பெரிய பிரீச்சர், அவருடைய இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு. அவ்விதமான ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யறார்? பிரணாமுடைய கூட்டத்துல வந்து தேவனுடைய வல்லமை அங்கே அற்புதங்கள் நடப்பதை பார்த்து அவர் பாஸ்டர் பதவியை விட்டுட்டார். நான் இனிமேல் பாஸ்டர் பதவி வேண்டாம், பிரணாமோடு சேர்ந்து நானும் முடிவு செய்வேன். அதன் மீது அவர் என்ன செய்தார் என்றால் பாஸ்டர் வேலையை அவர் விட்டுட்டார். பெரிய சபை போறீங்க. ஆனால் அவர் ஒரு மேகசின் அங்கே ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அந்த பத்திரிகை பேரு வாய்ஸ் ஆஃப் ஹீலிங், த வாய்ஸ் ஆஃப் ஹீலிங், அந்த வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகையில பிரணாமுடைய ஊழியத்துல என்ன நடந்தது, ஒவ்வொரு நாள் கூட்டத்துல என்ன நடக்கிறது, இதுவரைக்கும் என்ன நடந்தது எல்லாத்தையுமே அவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார். இதமாக இதற்கு சென்றால் கார்டன் லின்சே பிரணாமுடைய ஊழியத்துல வந்து சேர்ந்த ஏன் பாஸ்டர், அவர் வந்து கனடாவில் ஒரு சபையின் போதகர். அவரும் தன்னுடைய சபையை விட்டு பிரணாமுடைய ஊழியத்துல சேர்ந்த. இது அதுக்கு பிறகு பாஸ்வத் என்றதான ஒரு சகோதரர், ஒரு வயோதிக சகோதரன், பெரிய ஊழியக்காரர், அவரும் சேர்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போவோம். அதனால பாருங்க என்ன அந்த கூட்டத்தில் வரும் பொழுது வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் மேகசின் வந்து பிரணாம ஊழியத்தை பற்றி அறிவிக்கிறது. மியாமி என்ற இடத்துல வரும் பொழுது நிறைய பேர் அற்புதங்களை பெறுகிறார். அதுல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள் என்னவென்றால் 2 பேர் குருடர்களாக பிறந்திருக்கிறார்கள். 2 பையங்க பிறக்கும் பொழுதே குருடன், பிறவி குருடன், இடையில குருடு வரல, பிறக்கும் பொழுதே பார்ன் பிளைண்ட். அந்த 2 பேரும் வந்து
சுகத்தை பெறாங்க. கண் திறக்கப்பட்டது. 2 பையன்களும் கண் திறக்கப்பட்ட பின்பு அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அந்த சாட்சியானது ரேடியோவில் அது அங்கே ஒளிபரப்பு செய்யப்படும் பொழுது அநேகர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. பிறவியிலே குருடனா பிறந்த பையனுக்கு கண்ணு தெரியுதா? எவ்வளவு பெரிய இருக்கு. யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு பிறவி குருடன் அங்கே வரும் பொழுது முதல் 2 வசனங்களை வாசிக்கணும். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாக ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் ஏன் குருடனாக பிறந்திருக்கிறான் என்று அவருடைய சீஷர்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இது இவன் செய்த பாவமும் கிடையாது, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் கிடையாது. தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இவன் ஒரு வாழ்க்கையில ஒரு சாட்சியாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக மாற வேண்டும் என்பதற்காக பிறந்திருக்கிறான் சொல்லும் பொழுது இயேசு அவனுடைய கண்களில உமிழ்நீரை உமிழ்நீரான உண்டாக்கி கண்ணில பூசி சிலவான் போய் களத்துல கழுது சுகமாயிட்டான். அப்பொழுது வேலை பார்த்து பரிசேர் அவனை கொஸ்டின் பண்ணாங்க. கொஸ்டின் பண்ணி அவர் உன்னுடைய கண்களை எப்படி திறந்தார்? யார் திறந்தார்? இயேசு என்கிற ஒருத்தர் திறந்தார். இல்ல அவர் பாதியான மனுஷன், அவர் வயினால கை கொள்ளல. அவருக்கு ஒரு பாதி பிறவிக்குடைய கண்ணை திறக்க முடியுமா? பிறவிக்குடைய கண்களை திறந்தாலும் இதுவரைக்கும் அந்த அற்புதம் நடந்திருக்கா அப்படின்னு அவன் கேட்கணும். அதாவது அதே அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசிக்கிறான். பிறவிக்குடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. எல்லாம் பாருங்க, இந்த அற்புதம் இதுவரைக்கும் நடக்குது. பழைய பாடல எந்த தீர்க்கதரிசி வாழ்க்கையிலும் நடக்குது. அதான் அவன் சொல்றான், பிறவிக்குடைய கண்களை திறந்தார் என்று என்ன சொன்னால் இதுவரைக்கும் உலகம் உண்டானது முதல் இந்த அற்புதம் நடக்குது. எல்லா அற்புதமும் நடந்திருக்கு. ஆனா பிறவி குருடனுடைய கண் திறக்கப்பட்டது. பிறக்கும் பொழுதே குருடனாக பிறந்திருக்கிறான். 2 பேர், ஒண்ணு இல்ல 2 பையங்க, 2 பேர் கண்களும் திறக்கப்பட்டு அவங்க சாட்சி கொடுக்கும் பொழுது அது ரேடியோ மூலமாக எல்லா தேசமெங்கும் அது அறிவிக்கப்படுது. பெரிய மிரக்கிள். ஆமென். அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள். அதனால பிறவி குருடனுடைய கண்களை திறந்தா கேள்விப்படுற அவன் தேவன் தான், அப்படி அவர் கிறிஸ்துதான் என்று அறிக்கப்படும் பொழுது அவனை புறக்கணித்து விட்டாங்க. இயேசு அவனை மறுபடியும் தேவாலயத்தில் காணும் பொழுது அவன் நினைச்சிருந்தால் உன்னுடனே பேசுகிற நான் தான் அவர் என்று சொன்ன காலை தொழுது கொண்டான். பாருங்க, அவன் குருடனா இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்தான். கண்ணு திறக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவ பார்க்கல. சீலோன் பர்வதத்தில் இருக்கிறான். இப்பொழுது முதலாவது முறை பார்க்க தன்னை குணமாக்கிறவர் யார் என்பதை அவன் கண்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பிறவிக்குடனே கண்ணை திறக்கணும். ஆமென். அந்த அற்புதமானது இவ்வளவு வருஷமா 2000 வருஷமா ரீச் ஆகல. இயேசு கிறிஸ்து உலகம் உண்டான முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய ஒளிதான் வந்திருக்குது. அது இடையில வரல. இப்பொழுது 2000 வருஷத்துக்கு பின்பு 7ஆம் தூதனுடைய ஒளித்துல இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறவிக்குடனே கண்ணை திறந்தார். அல்லேலூயா. அதனால அந்த பாஸ்வத்துங்கிறவரை ரேடியோவில் அந்த செய்தியை கேட்கிற அவர் சுகமளிப்பதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். 40 வருஷமா கிட்டத்தட்ட ஊழியம் செய்திருக்கிறார். இப்ப அவருக்கு 71 வயசு. அவர் அநேக சாட்சிகளை வைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திலே சுகமானவருடைய சாட்சி. இப்பொழுது அவர் ரேடியோவில் அதை கேட்கும் பொழுது அவர் பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது. எத்தனையோ பேர் சுகத்தை பெற்றிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனா என்னுடைய ஊழியத்துல பிறவி கூட நான் திறந்ததை நான் பார்க்கலையே, அந்த அற்புதம் நடக்கலையே. இப்பொழுது இவர் பிரணாமுடைய ஊழியத்துல இவ்விதமாய் நடந்திருக்கிறது என்று சொன்னார். நான் நேரடியா போய் பிரணாமுடைய கூட்டத்தில் பங்கு பெற போறேன்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் என்ன செய்தார் என்றால், அங்கே அந்த பாஸ்வத் என்ற ஓல்டு மேன் பிரணாமுடைய கூட்டத்துக்கு வரும் பொழுது அங்கே அற்புதங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்கிறார். ஆமென். அவர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். கூட்டத்துக்கு வந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கமோஷன் நடக்கிறது. ஒரு பெரிய சத்தம், சந்தடி இருக்கிறது. ஒரு மனுஷன் சந்தடி பண்ணுகிறார். என்ன அவர் சந்தடி பண்ணுகிறார் என்று அங்க பார்க்க போனால் அவர் என்ன சொன்னார்னா, அவர் பையன் மறைஞ்சு போனா அங்கே ஒரு குழியில தண்ணி இருந்து தண்ணியில விழுந்து மூழ்கி மறைஞ்சு போனான்.
அந்த குழந்தையை அடக்கம் பண்ண விடாதபடி அந்த தாப்பனார் அங்கே வச்சிருக்கிறார். இப்பொழுது வரணும், இதோ என் மகன் உயிரோடு எழுப்பியிருப்பான், எழுப்ப வேண்டும் அப்படின்னு அவர் சந்தடி பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், நான் தரிசனத்துல கண்ட அவர் அந்த தரிசனத்தை சொன்னதுனால அந்த நாள் வந்த விளைவுதான். இப்படி ஒரு பையனை பார்த்தேன், ப்ரௌன் ஐஸ் இருக்கணும், மூக்கு சப்பையா இருக்கணும், 10 வயசு இருக்கணும், அந்த ஏரியா மலை பிரதேசமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இதை அவன் கேட்டிருந்தான். இப்பொழுது அவன் பையன் தண்ணீரை விழுந்து மறித்து போனனால அவன் கண்ட தரிசனத்துல என் மகன் தான் கண்டிருக்கிற அப்படின்னு அந்த தகப்பனார் சொல்லும் பொழுது பெண்ணாம் என்ன செய்தார் என்றால் அங்க போகிற அவங்க பார்க்கும் பொழுது அந்த பையனுக்கு 5 வயசு தான். தரிசனத்தை கண்ட பையன் கொஞ்சம் பெரிய பையன், 10 வயசு. அது மாத்திரமல்ல, அந்த சீனரியை பார்க்கிறார், அந்த சீனரி கரைச்சா இல்லை. இது ஒரு விவசாய நிலமா இருக்கு, அது மலை ஏரியாவா இருக்கு. அது மாத்திரமல்ல, அவனுடைய கண் பிரவுனா இருக்கிறது, இவன் கண் டார்க் ஐஸா இருக்குது. அதை ஆக்சிடென்ட்ல வச்சிருக்கிறான், இவன் தண்ணியில விழுந்து பற்றிட்டான். இதை அந்த நான் தரிசனத்துல கண்டது இந்த பையன் கிடையாது. ஆனாலும் உங்கள் ஆறுதலுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே அந்த தாப்பனாருக்கு ஆறுதலை தாரும் என்று சொல்லி அவன் அந்த பையனுக்காக ஜெபித்தார். ஜெபித்து இங்கே கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் கூட்டத்திலே ஒரு கேள் அங்க வருகிறது. அந்த கேளுடைய காலில் பெரிய பேண்டேஜ் போடப்பட்டது. பெரிய பேண்டேஜ் போட்டு இதோ கட்டையெல்லாம் வச்சு கட்டி வச்சிருக்கிறது. ஹெவி பிரேசஸ் ஆன் யுவர் லெக்ஸ். அங்கே வரும்பொழுது மேடம் அங்கே கையை பிடிச்சு பார்க்கும் பொழுது டைனாமிக் வைப்ரேஷன் ஆஃப் போலியோ, அதாவது போலியோ என்ற வியாதியானது அந்த குழந்தையை அட்டாக் பண்ணியிருக்கிறது, அந்த கேளை அட்டாக் பண்ணியிருக்கிறது. மேடம் என்ன சொல்லுகிறார் என்றால், honey, you stand right behind me and pray that God will increase your faith. நீ எனக்கு பின்னால நின்று ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படு. ஆமென். இன்க்ரீஸ் மை ஃபெய்த் என்று நீ ஜெபம் பண்ணு. நான் மற்ற வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் பெண்ணாவுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. பம் பம்ப்னு ஒரு உணர்வு ஏற்படுது. என்ன ஏற்படுது என்றால் அந்த கேளுக்கு விசுவாசம் வருது. அல்லது அந்த கேளுக்கு விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகிடுது. பெண்ணாம் என்ன செய்தார் என்றால் அந்த கேளுக்கு ஜெபம் பண்ணுகிறது. He returned around and said, now sweetheart, in the name of Jesus Christ, I rebuke this demon that got you bound. Satan, come out of it. இந்த குழந்தை இந்த பெண்ணை கட்டி இருக்கிற ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன், சாத்தானை விட்டு வெளியே வா என்று சொல்லும் பொழுது இப்பொழுது என்ன செய்யறார் என்றால் அந்த கட்டையெல்லாம் எடுத்து அந்த பேண்டேஜ் எல்லாம் எடுத்துன்னு சொல்லும் பொழுது அந்த தாய் என்ன சொல்றா, இல்ல அவ இல்லாம அது போடாம நிக்க முடியாது, கீழே விழுந்துருவான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் எடு. அதனால என்ன அந்த எல்லாத்தையும் எடுத்த உடனே அந்த குழந்தை எடுத்து ஜம்முன்னு நிக்குது. ஹல்லேலூயா. கால் சரியா வந்துச்சு. ஆமென். அவள் அந்த கட்டையை மேல தூக்கி சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிளாட்ஃபார்ம்ல அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்தால் அங்க புல்லிங் ஆஃப் ஃபெய்த், அந்த பெண்ணாக ப்ரீச் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு ஒருத்தருக்கு விசுவாசம் வந்துடும். அந்த விசுவாசம் இவரை அட்டாக் பண்ணும். ஒரு மேக்னெட்டிக் வேவ் போல அங்கிருந்து வர எந்த இடத்துல இருந்து வருது பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஒரு சகோதரன் இருக்கிறார், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறார், இதை வியாதி இருக்குது, இயேசு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே அங்கேயே அப்படியே புல்லிங் பண்ணும். அவங்களுடைய விசுவாசம் இவரை இழுக்கும் பொழுது இவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவங்களை சுகமாக்குது. புல் ஆஃப் ஃபெய்த், அந்த விசுவாச இடுப்பு அங்கே இருக்கும் பொழுது இப்பொழுது என்ன செய்யறால் ஒரு மனுஷன் கர்த்தர் அங்க ஜெப வரிசைக்கு வரல, அவன் அங்க இருந்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிறான். என்ன பற்றி சொல்ல மாட்டாரா என்று அவன் காத்திருக்கும் பொழுது அவனுடைய ஃபெய்த் அங்க வரும் பொழுது அவனுடைய கை தூக்க முடியாது, கை கிரிம்பிள் ஆயிருக்கு, கை வேலை செய்யாது, கையை நீட்டவோ மடக்கவோ முடியாது, அந்த கை பேரலைஸ் ஆயிருக்கு. இப்பொழுது அவனுடைய விசுவாசம் அங்க வரும் பொழுது இதை அவனுக்கு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குறார். கையை வயிற்றுலாம் சரியாயிடுச்சு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறது அம்மாவுக்கும் அவங்க அதே ப்ராப்ளம். என்னன்னா கையை சிலருக்கு இவ்வளவு தூரத்துக்கு மேல வயிற்ற முடியாது, கையில வலி எடுக்கும். எனக்கு சில வருஷங்களா 2 வருஷமா அப்படி பெயின் இருந்தது, இப்ப கையை மேல வயிற்ற முடியுது. அல்லேலூயா. அது ஒரு அவிதமான ஒரு வியாதி, அவிதமான ஒரு பெயின். இதை பக்கத்து அந்த சோழனுக்கு சுகமான உடனே
பக்கத்துல இருந்த ஒரு அம்மாவுக்கு பெய்த்து வந்துச்சு. அல்லேலூயா. ஒருத்தருக்கு சோமா பொழுது இன்னொருத்தருக்கு பெய்த்து வந்துரு. அந்த அம்மா கையை உயர்த்தும் பொழுது அந்த கை சரியாயிடுச்சு. அல்லேலூயா. இப்ப அந்த மனுஷன் பக்கத்துல தான் அந்த பாஸ்வர்ட் இருக்கிற பெரிய போதகர், வயசான போதகர் ஃப்ரெட் பாஸ்வர்ட். இப்ப வயசாயிட்டுன்னு சொல்லி உடுத்தி விட்டுட்டேன். அப்பொழுது அந்த பிரஸ் அங்க வந்து அந்த பாஸ்வர்ட் இருந்து என்ன செய்ய அந்த மனுஷன்ட்ட கேட்கிறேன், அந்த கை சுகமான மனுஷன்ட்ட கேட்கிறேன், சார் ஐ ஆம் a minister of gospel, நான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரனா இருக்கிறேன். I was wondering if you would tell me what happened. எனக்கு அதிசயமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறான், லுக் அட் திஸ், என் கையை பாருங்க, என் கை ஒரு நாள் பேரலைஸ்டா இருந்தது, சூட்டி போயிருந்தது, கை நேரா வந்துச்சு. இப்பொழுது சாதாரண ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. இட் இஸ் நார்மல், தட் இஸ் a miracle. அதுதான் அற்புதம். நான் வந்து ஒரு நாள் குதிரையில போய் கொண்டிருக்கும் சவாரி செய்யும் பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டேன். அதனால இந்த கை பாதிக்கப்பட்டது. இப்பொழுது என்ன செய்யறது என்றால் இந்த கையானது சரியாக வந்து விட்டது. அப்பொழுது பிரணாம பாஸ்வர்ட் என்ன கேட்கிறார் என்றால், why did you go through the prayer line like the others? மற்றவங்க போல நீ ஏன் ஜப வரிசையில போக கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லாரும் ஜப வரிசையில போய் பெண்ணாட்ட வந்து ஜெபம் பண்றாங்க, பெண்ணா கதல கையை ஜெபம் பண்றாரு, நீ இங்க இருந்துகிட்டே விசுவாசித்து உனக்கு சுகமாயிட்டே, நீ ஏன் பிரேயர் லைன்ல போகல அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்னு கவனிச்சீங்கன்னா, I am here tonight as a critic. இன்னைக்கு ராத்திரியிலே நான் வந்து பிரணாமுடைய ஊழியத்தை குறை கண்டுபிடிக்கணும்னு வந்தேன். ஆனா அவருடைய மெசேஜை கேட்க கேட்க the longer I watch, the more I believe that God would perform a miracle. அவருடைய மெசேஜை கேட்டு அவரை நான் பார்க்க இங்க நடக்கிற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது நான் குற்றம் கண்டுபிடிக்க வந்தேன். ஆனா என் விசுவாசம் அதிகமாகி நான் சுகமாயிட்டேன். I saw that girl take off her braces. அந்த பெண்ணுக்கு வந்து அவளோட கட்டைகளெல்லாம் எடுத்து போடும்போது போலியாக அட்டாக்கான அந்த பெண் வந்து அவளுக்கு நடந்த அற்புதத்தை பார்க்கும்போது எனக்கு விசுவாசம் வந்துச்சு. அதனால எனக்கு சுகம் கிடைக்கணும்னு இந்த மனுஷன் பாஸ்வர்ட் அவரும் பழையருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறார், சுகம் கிடைச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு டைரக்ட் மிரக்கல் அவர் பார்த்தது இல்லை. சும்மா ஹீலிங் நடக்குது. நீங்க நம்ம என்ன சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணீங்க, சபையில செலிச்சாங்க, சுகம் கிடைச்சது, ஹீலிங் நம்ம மத்தியில இருக்கிறது. ஆனா அது டைரக்ட் மிரக்கலா இல்லை. இதுல டைரக்டா அற்புதம் நடக்குது. ஆமென். இவர் ஊழியத்துல அநேக ஹீலிங் நடந்திருக்கிறது, அநேக சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் டைரக்ட் மிரக்கல் இல்லை. இப்பொழுது பிரதானம் போய் அந்த பாஸ்டரை சந்திக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ரெவரண்ட் பிரங்காம், I am a minister of gospel. I want to ask you a question. நான் வந்து ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். How did you know that man back there had enough faith to be healed? பின்னால் அந்த சகோதரன் இருக்கிறார், அந்த மனுஷன் இருக்கிறார், அந்த மனுஷனுக்கு சுகமாக்கும்படியான போதுமான விசுவாசம் இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுகிறார், all of a sudden I felt weak. திடீரென்று என் சரீரத்திலே ஒரு பலவீனம் ஏற்படுது, பவர் போயிடுச்சு, பலம் போன மாதிரி இருந்துச்சு. அப்பொழுது யாரோ ஒருத்தர் அவருடைய விசுவாசம் வந்து என்னை இழுக்கிறது, என்னுடைய பலத்தை அது இழுக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மனுஷங்க இருந்தா, அதனால உனக்கு நீ விசுவாசிக்கிறாய், உனக்கு சுகமாக கடவுள் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்கிறாரு சொன்னேன். இதோ அவன் சுகமாயிட்டான். ஹல்லேலூயா. எந்த பக்கத்துல இருந்து அந்த புள்ளி வருகிறதோ அந்த பக்கம் நான் பார்ப்பேன். அப்பொழுது அந்த நபர் எனக்கு தெரியும், இது அவருக்கு என்ன டிசீஸ் இருக்குது சொல்லும் பொழுது அவருக்கு சுகமாகுது. ஹல்லேலூயா. உடனே அந்த பாஸ்டர் என்ன சொல்லுகிறார் என்றால், உண்மையாகவே இது பைபிள் படிதான் நடக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து எவீரு மகளை சுகமாக்க போகிறார். மத்திய 9:20-22 வரைக்கும் வாசிக்கலாம். மத்திய 9:20-22 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவரை பார்த்து, மகனே திடம் போல் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். இயேசு கிறிஸ்து எவீருடைய மகள் வந்து மரித்து போனாள். அவளை உயிரோடு எழுப்பும்படியாக வேகமாக போய் கொண்டிருக்கிறார். பெரிய கூட்டம் இருக்கிறது. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ.
அவள் வந்து இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டாள். உடனே அவளுடைய உதிர போக்கு நின்று அவளுக்கு சுகம் கிடைத்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் என்னை தொட்டது? பேதுரு சொல்லுறான், எல்லாரும் நாம நெருங்கிட்டு வர்றாங்களே, யார் தொட்டதுன்னு எப்படி கேட்கிறீர்கள்? என்னிடத்து இந்த வல்லமை போட்டது. என்னை விட்டு அந்த வல்லமை புறப்பட்டது. I feel weakness. நான் என் சரீரத்தை அந்த பலவீனத்தை உணர்கிறேன். என்னிடத்து அந்த வல்லமை புறப்பட்டது. திரும்பி பார்க்கும் பொழுது கரெக்டா அந்த பெண்ணை பார்க்கிறேன், அந்த இஸ்திரியை பார்க்கிறேன். அப்பொழுது அந்த இஸ்திரி, நான் தான் நம்மை தொட்டேன். என்னுடைய நிலைமை விதமாக இருந்தது. நான் விதமான விசுவாசத்தோடு நம்மை தொடும் பொழுது எனக்கு சுகம் ஆகிவிட்டது என்று அவள் சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எந்த பக்கத்துல அந்த பவர் இருக்குது, அந்த பக்கம் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கிறேன். இஸ்ரீய உன் விசுவாசம் ரசித்தது, நீ சமாந்தோடு போய் என்று சொன்னார். அதே மாதிரிதான் இப்ப பெண்ணாம் 20ஆம் நூற்றாண்டுல வரும் பொழுது அன்னைக்கு கூட்டம் கம்மி, இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி. ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிற பொழுது ஒவ்வொருத்தருடைய பெய்த்து பெண்ணாக இழுக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு வீக்னஸ் வரும் பாரு. பாசத்து சொல்லுகிறார், எப்படி அந்த மனுஷனுக்கு விசுவாசம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதே மாதிரி பெய்தக இழுத்தது, நான் பலவீனத்தை உணர்கிறேன், வல்லமையானது என்னை விட்டு வெளிப்பட்டது. இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அப்படிதான் நடந்துச்சு. ஆமென். அந்த இஸ்திரி தொடும் பொழுது அவர் வந்து வல்லமை புறப்பட்டது. அவர் தன்னுடைய சரீரத்திலே அந்த பலவீனத்தை உணர்ந்தார். அந்த வல்லமை அவரை விட்டு வெளிப்பட்டது என்பதை கண்டார். அதே மினிஸ்ட்ரி தான் சொல்லி அவர் சொல்லும் பொழுது பெண்ணான் வந்து இதை தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் மிக உறுதிப்படுத்தி கொண்டார். அவர் சொல்லுகிறார், அந்த ஸ்ட்ரென்த் வந்து வெளிப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்று மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து 7ஆம் தூதருக்குள் வாசமாய் இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக என்ன நடந்ததோ அதே ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமென். 7ஆம் தூதனை ரெகனைஸ் பண்ணாத பட்சத்திலே அவருடைய செய்தியை அறிய முடியாது. அவருடைய செய்தியை அறிய முடியல என்றால் ராப்சர் போக முடியாது. பாஸ்டர் எடுத்துக்கு இந்த சாட்சியெல்லாம் சொல்லணும், ஏன் பெண்ணாம் முடிட்டு பேசணும், ஏதாவது பிரசங்கம் பண்ணக்கூடாதா, நம்ம செய்தியாளனை அறிய வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு ஆவியில ஏறுதல் வந்தனால தான் நான் இதை பிரசங்கம் பண்றேன். மந்த்லி ஒரே ஒரு பிரசங்கம் ஈவினிங் சர்வீஸ்ல பண்ணுறேன். இது எனக்கு வேண்டாம், இந்த பிரசங்கம் எனக்கு வேண்டாம்னா செய்தியை புறக்கணிச்ச மாதிரி தான். செய்தியாளரை புறக்கணிக்கும் பொழுது நம்ம செய்தியை புறக்கணி, எனக்கு செய்தி தான் வேண்டும். பெண்ணாமுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவரை ரிஜெக்ட் பண்ணா அவருடைய மெசேஜை ரிஜெக்ட் பண்ணுங்க. The messenger and the message is the same. Hallelujah. பெண்ணாமுடைய வாழ்க்கையில விதமான காரியங்கள் நடந்தது. என்ன செய்யறாரு என்றால், பெண்ணாமோடு கூட நான் ஊழியத்தை ரிட்டையர்ட் ஆயிட்டேன், எனக்கு 71 வயசு ஆகுது, ஊழியத்தை ரிட்டையர்ட் ஆயிட்டேன், நான் வந்து ஊழியத்தை திரும்பி உங்களோடு சேர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். பாருங்க, அவருக்கு நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆமென். பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் எல்லாம் பெண்ணாமோடு சேர்ந்துக்கிட்டாங்க. அவர் கீழே அவங்கெல்லாம் ஊழியம் செய்யறாங்க. இப்ப பாஸ்வர்ட் வந்து ஹோட்டலுக்கு போகிறார். பெண்ணாமோடு சேர்ந்து ஹோட்டல்ல போகும் பொழுது பெண்ணாம் எல்லாத்தையும் சொல்லுகிறார். தன்னுடைய லைஃப் பிறந்த நாள் முதல் கொண்டு என்னென்ன காரியங்கள்லாம் நடந்தது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த குகையிலே எப்படி சந்தித்தார், அவருக்கு எப்படி 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. வலது கையை வைத்து ஒரு வியாதிசனுடைய அவர் இடது கையை வைத்து வியாதிசனுடைய வலது கையை பிடிக்கும் பொழுது அப்பொழுது அவருக்கு என்ன சென்றால் அந்த நம்ஸ் அங்கே ஏற்படுகிறது, அந்த ஜேம் அட்டாக் அங்கே ஏற்படும் பொழுது அவருடைய கை வந்து ஸ்வெல்லிங்கா ரெட்டிஷா மாறும் பொழுது அங்கே ஜெபிக்கும் பொழுது எப்படி அந்த கை வந்து நார்மல் ஆகும் பொழுது அந்த மனுஷன் சுகமாகி விட்டார் என்று சொல்லுகிறது. எல்லாத்தையும் சொல்லும் பொழுது பாஸ்வர்ட் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். I would love to travel with you and help you out whatever I could. நான் உங்க கூட பிரயாணம் செய்து உங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். ஹல்லேலூயா. 40 வருஷம் ஊழியம் செய்த ஹீலிங் மினிஸ்டர், சுகமாக்கும் ஊழியத்தை செய்தவர் இப்பொழுது பெண்ணாம் கீழே வந்துட்டார். ஏன்னா பெண்ணாமுடைய ஊழியத்துல அதிக அற்புதம் நடக்குது. இன்னைக்கு டினாமினேஷன் போறதெல்லாம் நீங்க கீழே வரணும். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பிரீச்சர் சொல்றாங்க கடுகளவு ஊழியம் அவங்க இப்ப பெண்ணாமுடைய ஊழியம் கிடையாது, அந்த கடுகளவு அற்புதம் கிடையாது. இந்த செய்தி அவங்க ரிஜெக்ட் பண்ணி அவங்க ஏற்றுக்கொண்டு பாஸ்வத்து போல கீழ்படுத்தா அவங்க தேவனுடைய ராஜ்யம் போக முடியும். அல்ல எதை விசுவாசிக்கிறோம் நம்ம அவங்கள பார்த்தோம்னா அதான் சொல்லணும், நீங்க பேசாம இந்த ஊழியத்துக்கு வாங்க. அவருடைய ஊழிய மினிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவருடைய அழைப்பு காலிங் அவருடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்குது, நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க, பேசாம ஒப்பு கொடுங்க, பாவத்தை அறிக்கைப்படி ஒப்பு கொடுத்து கீழே வந்தா நீங்க அவருடைய ராஜ்யம்
போக முடியும், மற்றபடி போக முடியாது. நான் சொல்றது ஃபேக்ட். கேட்கிறாரு, உங்க எத்தனை வயசாச்சு? பிரதர் பாஸ்வத், how old are you? 71. இந்த பாடி தான் ஓல்டு, ஆனா நான் குழந்தையா தான் இருக்கேன். பிரதர் பாஸ்வத் தன்னை வயசான மனுஷனே சொல்ல மாட்டேன், நான் இன்னும் எங்காதான் இருக்கேன்னு சொல்றேன். ஏன்னா அவருக்கு அதிக சரீர பலம் இருக்கு. அமெரிக்கன்ஸ்லாம் நல்ல பலம். 90 வயசு சாதாரணமா இருப்பாங்க. 90 வயசுல நம்ம 50 வயசுல இருக்கிற பலம் அவனுக்கு 90 வயசுல இருக்கு. நல்ல சாப்பாடு, நல்ல கிளைமேட்டு, நிம்மதியான வாழ்க்கை. அவங்க கானான் தேசத்துல வாழ்றாங்க, நம்ம வனாந்தரத்துல பஞ்ச நிறைஞ்ச இடத்துல இருக்கிறோம். அதனால அவங்களாம் நல்லா ஹெல்த்தா இருப்பாங்க. 71 வயசா இருந்தாலும் இன்னும் எங்கதான் இருக்கிறாரு, ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கிறேன். எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் அவர் ஒழித்துக்கு போறாரு. இப்பொழுது மார்ச் மாசம் 1947 வருஷம் மார்ச் மாசத்துல பீனிக்ஸ் என்ற இடத்துல ஊழியர் நடக்குது. பீனிக்ஸ்ல ஜெனரல் கார்டன் லிண்ட்சே, அமெரிக்காவில் மிகப்பெரிய போதகர், இன்டெலெக்சுவல் மேன், ரொம்ப அதிக படிச்சவர், பைபிள் நாலேஜ் அவருக்கு அதிகம் உண்டு. அப்படியாப்பட்ட ஒரு பிரகாரம் உழைத்துக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் அங்கே கூட்டம் நடத்தும் பொழுது நிறைய பேர் அந்த கூட்டத்துக்கு வருகிறாங்க. ஆமென். அங்கே அநேக தரலான அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் நடந்த உடனே இவருக்கு ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆகும். ஸ்ட்ரென்த் ஃபெயிலியர் ஆகும். அவருடைய சரீரத்திலே அதிக வீக்னஸ் ஏற்படுது. தானியேல் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது தரிசனங்களை கண்டார். அந்த தரிசனம் அவனை பலவீனப்படுத்தினது என்று பைபிள்ல வாசிக்கிறோம். தானியேல் 7:15. தானியேல் 7:15. தானியேலாகிய நான் என் தேகத்திலுள்ள நாவில் சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இதோ அவனுடைய தரிசனங்கள், அவன் கண்ட தரிசனங்கள் அவனை கலங்க பண்ணினது. கொஞ்ச நாள் நான் சுகவீனமாக இருந்து, பின்னால வசனத்துல கொஞ்ச நாள் சுகவீனமாக இருந்தேன் என்று சொல்லுகிறேன். Daniel saw a vision and was physically troubled for many days. அநேக நாட்கள் நான் கலங்கினேன். அந்த தரிசனங்கள் அவனை பலவீனப்படுத்தினது. அதே போல பெண்ணாக்கு அதிக தரிசனங்கள் வரும் பொழுது எல்லாரும் அவருடைய அந்த பவரை எடுக்கும் பொழுது அவருடைய பாடி என்னத்துக்கு ஆகும்? அவருடைய பாடி ஏற்கனவே வீக் ஆகிவிட்டது. இப்பொழுது தொடர்ந்து கூட்டம் நடத்தும் பொழுது அதிக பலவீனம் நடந்தது. ஆனாலும் அவர் உழைத்த விடலை. ஆமென். அதான் அவருடைய சாக்ரிஃபைஸ். நமக்கு அந்த சாக்ரிஃபைஸ் காலையில சொன்னேன், நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றீங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக, இதை இயேசுவுக்காக நம்ம என்ன தியாகம் பண்றோம்? நம்முடைய சரீரத்தை நம்ம எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோம்? நம்ம சரீரத்துல என்ன தியாகம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இப்பொழுது கூட்டத்தில் அநேகர் ஜபம் பண்ண வரும் பொழுது ஒருத்தர் ஜப வரிசையில பார்க்கலாம். ஜப வரிசையில வரும் பொழுது அவனுடைய கையை பிடிக்கிறார். தன்னுடைய வலது கையை இடது கையை வச்சு வலது கையை பிடிக்கும் பொழுது எந்த சிம்டம்ஸும் இல்லை, எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அப்பொழுது சொல்கிறார், உன்னிடத்துல எந்த வியாதியும் இல்லை, உனக்கு எந்த அறிகுறியுமே இல்லை, உனக்கு வியாதியுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனுஷன் அழுதான். நான் ஒரு மாய்மாலக்காரனை போல ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த வியாதியும் இல்லைதான், ஆனா நான் ஜெப வரிசையில வந்தேன். ஏன்னா எனக்கு உங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு, நீர் ரொம்ப ஏழையா இருக்கு. I hear you are a poor man. நீர் ஏழை, ஒரு பெரிய ஊழியம் செய்யற, ஆனா அவர் ஏழையா இருக்கிற. அவர் பணத்தை அதிகமா சம்பாதிக்கல, பணத்தை சம்பாதிக்கிறன்னு ஊழியம் செய்யல. அதனால என்ன செய்யணும், அவன் என்ன சொல்றான், நீர் ஏழையா இருக்கிறீர், I want to give you a little offering. உமக்கு ஒரு காணிக்கை கொடுக்க வந்தேன். எப்படி நேரம் உங்களை சந்திக்க முடியாது, கூட்டம் எப்பொழுதும் உங்களை சுத்தி இருக்கும், உங்க பார்க்கறதுக்கே டைம் இல்லை. அதனால நான் என்ன செய்யறேன், சுகமில்லாதவன் போல ஜப வரிசையில உமக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றோம். I want to give you a little offering. He held out a check. இதை ஒரு செக் அவன் எடுக்கிறான். சொல்லுகிற என்ன செக்கை நீ I don't receive offering. நான் ஆஃபரிங் நான் ஏற்றுக்கொள்வது, காணிக்கை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. Look, I just want to show my gratitude to the Lord. நான் கர்த்தருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அதனால நான் என்ன செய்யறேன் என்றால் இந்த காணிக்கை கொண்டு வருகிறேன். நேற்று தினத்திலே லாஸ்ட் நைட் I brought my wife
through the private life, prayer life, a wheelchair. என்னுடைய மனைவியை நான் வீல் சேர்ல நான் பிரேயர் லைன்ல கொண்டேன். நீங்க ஜெபிச்சீங்க. இப்பொழுது அவர் நல்லா நடக்கிறார். 16 வருஷமா வீல் சேர்ல இருந்தவா என் மனைவி இன்னைக்கு நடக்கிறார். ஆனா நான் கர்த்தருக்கு நன்றியை தெரிவிக்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொண்டிருக்கு. அப்பொழுது என்ன சொல்றார், நான் சொல்ல மாட்டல, இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டேன். But I never healed her. Jesus Christ healed her. இயேசு கிறிஸ்து சுகமாக்கிட்டார். அப்படி சொல்லும்போது நான் வந்து ஆயில் கம்பெனில வேலை பார்க்கிறேன், பெட்ரோல் கம்பெனி ஆயில் கம்பெனில வேலை பார்க்கிறேன், டெக்சாஸ்ல இருக்கிறேன். அப்படி சேர்க்க உங்களுக்கு $25,000 கொடுத்து வருது. ஒரு டாலர்னா $70, $25,000 நான் பாருங்க. $25,000 பெண்ணாம் பேர்ல எழுதி செக்கை கொடுக்கும் பொழுது பெண்ணால் செய்த காரியம் நமக்கே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அவர் என்ன செய்யறாரு என்றால் அந்த செக்கை 2ஆ கிழிச்சு படிச்சு இன்னும் 2ஆ கிழிச்சு அவன் கையில Bill tore it in two, overlapped the pieces and tore them into two again, then handed the pieces back. அவன் செக்கை கிழிச்சு அவன் கையில 4ஆ கிழிச்சு அவன் கையில கொடுத்துட்டு, உங்களுடைய விசுவாசத்தை நான் அப்ரிஷியேட் பண்றேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய விசுவாசம் தான் உங்க மனைவிக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது. ஆனா நான் இந்த மாதிரி என்ன செய்யறேன் என்றால் கர்த்தருடைய வரத்தை வந்து பணத்துக்காக நான் உபயோகப்படுத்த விருப்பல. I appreciate the thought. நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்ல உங்க தாட் உங்க சிந்தையை நான் வந்து பாராட்டுகிறேன். ஆனாலும் நான் ஆஃபரிங் ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த மாதிரி செய்வேன். இத மாதிரி செய்தது நமக்கு வந்து ஒரு டிஃபரண்டா இருக்கு. ஆஃபரிங் ரிசீவ் பண்ணுவாரா இந்த நேரத்துல வந்து என்ன செய்யணும்னா அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் வந்து அந்த மிரக்கலுக்கு இதை பதிலீடாக கொடுக்கும் பொழுது பணத்தினால அதை மரக்கல வந்து ஈடு செய்ய முடியும். 16 வருஷம் வீல் சேர்ல இருக்கிற அவனுடைய மனைவி நடந்தாங்கன்னா $25,000 அதுக்கு ஈக்குவல் ஆகுமா? அதுக்கு விலை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. God keeps it free. ஹல்லேலூயா. என்னுடைய வரம் ஃப்ரீ என்று கர்த்தர் அவர் மனசுல ஏறினபடினாலே அவர் அதிகமாக செய்திருக்கலாம். இப்பொழுது கடைசி பர்சன் அங்கே ஒரு அம்மா வர்றாங்க, ஜபத்துக்கு ஒரு அம்மா வர்றாங்க, ஓல்டு உமன் வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு முடக்குவாதம். அந்த முடக்குவாதம் அங்க வந்து கால் நடக்க முடியாது, கால் நீட்டினா வலிக்கும். அவ்விதமாக இருக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய கையை பிடிக்கும் பொழுது அவருக்கு வைப்ரேஷன் ஒன்றும் வரல. ஆனால் வைப்ரேஷன் வராதபடி இருந்தனால இது என்ன, இது வந்து ஜேர்னால ஏற்படல, இது அசிட்டிக் ப்ராப்ளம். அம்மா சொல்றாங்க, எனக்கு வந்து முடக்குவாதம் இருக்குது, காலை நீட்ட முடியல, மடக்க முடியல, எழுந்து நிக்க முடியல, எழுந்துன்னா நான் கீழே விழுந்திருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது லாஸ்ட் பர்சன் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. இதை கூட்டத்தை க்ளோஸ் பண்ணணும், எல்லாருமே வெளியே போற வேண்டிய நேரம். என்ன செஞ்சார் என்றால் அந்த அம்மாவுக்காக வேகமா ஜெபிச்சுட்டு இதை கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குறார் அப்படி சொன்னா உடனே கூட்டத்தை க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாரும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதனால ரொம்ப நேரம் அந்த அம்மாட்ட பேச முடியல, அவரை அழைச்சி கொண்டு போயிடுறாங்க. அந்த அம்மா எப்படி போனாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு பின்பு இதை ஒரு மனுஷன் பிரணாமுடைய ஹோட்டல்ல தங்கி இருக்கிறார். அங்க வந்து அவரை சந்திக்க வருகிறார். ஹோட்டல் ரூமுக்கு அங்க வரும் பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த கடந்த நாள் கூட்டத்துல வந்து ஒரு கடைசியா ஒரு பெண் ஜெபிக்க வந்தாங்கல்ல, அது என்னுடைய மனைவி என்று அவர் சொல்றார். அவளுக்கு முடக்குவாதம் இருந்தது. லாஸ்ட் பர்சன் he prayed for that night அப்படி சொல்லும் பொழுது அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா பெண்ணா வந்து ஒன்றும் பார்க்க நேரம் இல்லை, பேச நேரம் இல்லை, அவர் ஜொமனிட்டு போயிட்டார். அந்த கூட்டம் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது, ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிவிட்டதுனால இது அவர் வேகமா போக வேண்டியதா இருக்கு. How is she doing? அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது அந்த அவர் சொல்லுகிறார், அவளுக்கு வந்து முடக்குவாதம் இருந்தது, ரொம்ப பரிதாபமான நிலையில இருந்தது. ஆனா வீட்டுக்கு போகும் பொழுது அவன் என்னெல்லாமோ ஒண்ணு சொல்றா, எனக்கு அது என்ன சொல்றான்னு எனக்கு புரியல, உலர்ந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிற. அதனால்தான் நான் அது என்னன்னு கேட்க வந்தேன். அவளுக்கு கால் சரியாயிடுச்சு, நல்லா நடக்கிற, ஆனா அவன் என்ன சொல்ற காரியம் எனக்கு வந்து விரோதமா இருக்குது. அவன் தரிசனம் கண்டாளா என்னன்னு எனக்கு புரியல, உங்கள்கிட்ட வந்து அதை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்தேன். என்ன சொன்னான்னு சொல்லும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது பக்கத்துல யாரும் ஒருத்தர் நின்றாக சொல்லுங்க. ஒரு பெரிய உருவமுடைய ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்த
அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்தேன் உங்க கூட யாருமே இல்லை. ஆனா என் மனைவி சொல்றா உங்க பக்கத்துல வலது பக்கத்துல ஒரு நபர் இருந்தாங்கன்னு சொல்றேன். இதுதான் ஜெனரல். கர்த்தருடைய தூதனானவர் கொஞ்சம் அந்த God can appear in any form. தேவன் எந்த உருவத்திலையும் அங்கே காட்சி கொடுக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே நிக்கிற அந்த அம்மாவுக்கு அது தெரியும். Sir, have you or your wife ever been in my meeting before or hear me tell my story? நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய லைஃப் ஸ்டோரியை சொல்லும் பொழுது, நீங்க அந்த கூட்டத்துல இருந்தீங்களா? எப்பமாவது என் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? நீங்களாவது மனைவியாவதுங்களா? ஒரு நாள் வரல, அதுதான் பஸ் கூட்டம். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, அன்னைக்கு தான் முதல் நாள் கூட்டம். என் லைஃப் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்படியானால் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பெண்ணாமுக்காக பெண்ணாம் வந்து அவருக்கு அந்த அம்மாக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த அவர் பக்கத்துல இருக்க நபர் என்ன சொல்கிறார் என்றால், யூ ஹேவ் கம் லுக்கிங் ஃபார் ஹீலிங். நீங்க சுகமாக்குறதுக்காக வந்திருக்கிறார். டோன்ட் வரி, நீ கவலைப்படாத. The Brandon's prayer will be answered and you will be healed. The Brandon's ஜெபம் கேட்கப்படும், நீ சுகமாகும். யார் சொல்றா? Brandon சொல்லல, கர்த்தருடைய தூதன் சொல்றார். அந்த அம்மாட்ட சொல்றார். அது வேற யாருக்கும் தெரியல, அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். The Brandon's prayer will be answered and you will be healed. Then this man looked back at you. அந்த மனுஷன் பிறகு பிரண்ணாம பார்த்து என்ன சொன்னாரா? This man looked back at you and said to my wife. அவரை பார்த்துக்கிட்டு அவருடைய மனைவிட்டு என்ன சொன்னார்? Doesn't Brandon look thin and fried? Brandon ஒல்லியா இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாருன்னு நீ நினைக்காத. அந்த அம்மாட்ட சொல்ற. இப்ப Brandon ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, வெறுக்கிட்டே இருக்கிறாரு. But he will be strong again after a while. கொஞ்ச நாளைக்கு பின்பு அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இப்ப வீக்கா இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு அப்படின்னு நீ நினைக்காத. அவர் நல்லா பழையபடி நல்லா ஸ்ட்ராங்கா மாறிடுவார். Then you let, நீங்க போகும் பொழுது அவர் வந்து கவனிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனும் உங்க கூட வர. I was there too. நீங்க வாசல் வழியாக வெளியேறும் பொழுது அந்த மனுஷனும் உங்க கூட வந்தாருன்னு என்னுடைய மனைவி சொல்றா. நானும் அப்பொழுது அங்கதான் இருந்தேன், உங்க கூட யாருமே இல்லை. நீங்க மனைவி தான் கடைசியா இருந்தீங்க. கடைசியா ஜெபம் பொழுது எல்லாருமே ஒருத்தர் கூட அங்க இல்லை, நீ 2 பேர் தான் இருந்தீங்க. நான் பார்த்தேன், அவர் சொல்ற உங்க கூட ஒருத்தர் வந்தாரு, அவரு போறாரு, அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லும் பொழுது இதை என்ன சொன்னால் அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க வந்தேன்னு சொல்லும் பொழுது பெண்ணா சொல்லுகிறார், ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். ஆமென். அது கர்த்தருடைய தூதனான. எத்தனை பேர் நம்ம விசுவாசி கர்த்தருடைய தூதன்? ஏழாம் தூதனோடு இருந்தவர் இன்னைக்கு மனவாட்டியோடு கூட நம்ம பார்க்கணும். ஆனா அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு அது தெரிஞ்சு. That is the angel of the Lord that appears to me. I am glad you come and told me this. நீங்க வந்து இதை சொன்னதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் சந்தோஷப்படுறாரு? இப்ப அவர் தின்னா இருக்கிறாரு, வீக்கா இருக்கிறாரு, பாடி வான் அவுட், எல்லா பேலமும் போச்சு. ஆனா கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு? அவர் மெல்லிசா இருக்கிறாரு, பலவீனமா இருக்காருன்னு நினைக்காத, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ட்ராங் ஆயிடுவார். அல்லேலூயா. நீங்க அப்படி சொன்னது எனக்கு சந்தோஷம். நான் இப்பொழுது வீக்கா இருக்கிறேன், ஆனா என்னைய வந்து கர்த்தர் கொஞ்ச நாள்ல பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? I am so tired and worn out. நான் ரொம்ப பலவீனமாக, சரீரமே ரொம்ப மோசமா போயிடுச்சு. It is good to know I will be all right afterwards. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பின்பு நான் சரியாகிறேன் என்பதை நினைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். இப்போ அடுத்தபடியாக என்ன நடந்தது பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அவர்களால மே மாசம் 13ஆம் தேதி 1948ஆம் வருஷம் டகோமா வாஷிங்டன்ல, அமெரிக்கா நாட்டுடைய தலைநகர் வாஷிங்டன்ல கூட்டம் நடத்துகிறார். 6000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். பல பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. கனடாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் அநேகர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. பிரணாமகை ஜெபிக்கும் பொழுது கோடல் லிங்க்ஸே இருக்கிறார், பாக்ஸர் இருக்கிறார், பாஸ்வத் இருக்கிறார்,
ஜாக் மூர் இருக்கிறார். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். பிரதர் பிரணாமுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்றாங்க. தங்களுடைய ஊழியத்தை விட்டுட்டு பிரதர் பிரணாமோடு சேர்ந்து வந்துச்சாங்க. ஏன்னா கர்த்தர் பிரதர் பிரணாமோடு கூட இருக்கிறார். ஆமென். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அநேகர் அவர் பக்கமா சேர்ந்துக்கிட்டாங்க. அதே போல பிரதர் பிரணாமோடு கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். அற்புத அளவில் நடக்கிறது. அவங்க சொந்த ஊழியத்தை விட்டுட்டு பிரதர் பிரணாமுடைய ஊழியத்துல இணைஞ்சிட்டாங்க. இப்படி அவர்களாக இருக்கும் பொழுது பிரதர் பிரணாமுடைய ஊழியத்தை குறித்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? அவருடைய சரீரம் ஒத்துழைக்கும். அவருடைய சரீரம் ரொம்ப மோசமாயிட்டு 2ஆம் நாள் கூட்டத்துல அவர் பேசும் பொழுது அப்படியே பலவீனமாய் கீழே அப்படியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் அதுக்கு மேல வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க முடியல. பிரசங்கம் பண்ண வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்தார். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவருடைய சரீரமானது பலவீனம் அடைந்து அவர் கீழே விழுந்து விட்டார். அவ்விதமா இருக்கும் பொழுது கார்டன் லின்சே, இதோ ஜாக் மூர் இவங்கெல்லாம் நினைச்சாங்க, ரொம்ப பதறி போனாங்க. நம்ம முடிந்து விட்டுட்டு இவர் முடித்து வந்து சேர்ந்தோம். இப்போ இவர் பாடி இப்படி போயிடுச்சு, என்ன செய்வது அப்படின்னு அவங்க எல்லாம் திகைச்சிட்டாங்க. இவர் கார்டன் லின்சே அவருக்கு ஒரு பலத்த அடியாயிருக்கு. ஏற்பட்ட சரீர பலவீனம் அவருக்கு ஒரு பலத்த அடி. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய சபையை விட்டுட்டு அவர் ஹீலிங் வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் பத்திரிகையே ஆரம்பிச்சு பிரணாமுடைய ஊழியத்தை பற்றி தான் எழுதுறாரு. இப்ப இவரு இப்படி டல் ஆயிட்டாரு, இவரு சரீரம் ஒத்துழைக்கலன்னா நம்ம அந்த மேகசீனை எப்படி நடத்துறது? நம்ம ஊழியத்தையே விட்டுட்டு வந்திருக்கோமே, இனி அதை கண்டினியூ பண்ண முடியலன்னா நமக்கு ரொம்ப ஷேமா இருக்குமேன்னு சொல்லி இதோ பிரஜெண்டல் அந்த வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் மேகசீனை எப்படி கண்டினியூ பண்ணுது என்று அவர் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. பாருங்க, ஒரு மனுஷனுடைய சரீரம் எவ்வளவு அவசியமாயிருக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய சரீரம் எவ்வளவு அவசியமா இருக்கிறது. சரீரம் முக்கியத்துவம் இல்லதான், ஆனா சரீரத்துல பலம் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. லைஃப்ல விதமான சோதனை ஏற்பட்டது. இதே மாதிரி சோதனை பல முறை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் அது கண்டினியூ ஆயிருக்கிறது. ஜபிக்கிறார், ஜீசஸ் இஸ் ஒன்லி ஹீலர். இப்படி எத்தனையோ வாய்தால சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சுகத்தை அளிக்க முடியும் என்ற அந்த வேர்டு அவருடைய வாயிலிருந்து எத்தனையோ முறை வந்திருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஜனங்கள் அவர் சுகம் தரேன்னு வராங்க. அதனால அந்த கருத்தை மாற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒன்லி ஹீலர் இப்படி அவர் அதிகமா சொன்னவர். இப்ப அவருக்கே சுகவீனம் ஏற்பட்டுட்டு அவருடைய ஸ்டமக்ல அவருடைய வயிற்றுல ஆசிட் சுரக்க அமில சுரக்க ஆரம்பித்து ஒரு மாதிரி கொமட்டல் வரும் பொழுது சாப்பிட்டா வாரிச்சு வரும், எதையும் சாப்பிட முடியல. அவர் பாடி வீக்காகி அப்படியே கீழே விழுந்த வேண்டிய நிலைமை, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது, நர்வஸ் எக்ஸாஸ்டேஷன். டாக்டர் போய் காமிக்கும் பொழுது டாக்டர் சொல்லுகிறார், ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கும், பெட் ரெஸ்ட் எடுக்கும், வேற ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது. ஊழியெல்லாம் கேன்சல் ஆயிட்டு அவரோட சேர்ந்த போதர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க, ரொம்ப ஃபீலிங் பண்ணாங்க. இதை அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமான்னு பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகவே இல்லை, பாடி ஒத்துழைக்கவில்லை. The Lord has healed them. Why wouldn't the Lord heal him? It did not seem fair. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் பெண்ணாண்ட உயிர்களை சுகத்தப்பட்டிருக்கும் பொழுது ஏன் அவருக்கு சுகமாகல? அந்த கேள்வி அங்க வந்தது. பெண்ணானுக்கே அந்த கேள்வி வந்தது. அவருடைய சரீரத்தை அவர் பொருட்படுத்தாதபடி அவர் ஊழியத்தை செய்தபடினாலே எல்லாருக்கும் பேச்சு, எல்லாரும் சுகப்படணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய பேச்சு இன்க்ரீஸ் ஆகுது. பெண்ணானை அவருடைய பாடியில இருந்து புல் அங்க எடுக்கும் பொழுது அவர் பாடி வீக் ஆயிட்டே. பாருங்க, ஜோன்ஸ்பரோல என்ற இடத்துல 8 நாள் கூட நடத்தினார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 8 நாள் இரவும் பகலும் தூங்காமலே பிரசங்கம் பண்ணுவார். வியாதிஸ்தர்கள் விடிய விடிய வந்து கொண்டே இருப்பாங்க. இப்படி புல்பிட்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவனுக்காக ஜெபித்து 8 நாள் கண்டினியூஸா ஜெபிச்சனால ஏற்கனவே பாடி வீக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பலப்பட்டது. இப்பொழுது மறுபடியும் அதே ட்ரபிள் வரும் பொழுது now he was paying the price. அவர் செய்த ஊழியத்துக்கு இப்பொழுது அதிக பாடுபடுது. பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பலவீனம் அடைஞ்சாருன்னா அவர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறார்? தன்னுடைய சரீரத்தையே அவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தையே கேர் பண்ணாதபடி வியாதிகளுக்காக ஜெபிச்சு
அவர் பாடி வீக்கா போச்சு. யாத்ராம 19ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையிலே போய் அந்த மோசே வந்து 10 கற்பனைகளை பெற்றுக் கொண்டு வருகிறான். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. 20 லட்சம் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறான். இப்பொழுது அந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரச்சனை. 300 பேர் இருந்தாலே எத்தனையோ பிரச்சனை வருது. பாஸ்டர் அதுக்காக நேரத்தை செலவு பண்ண வேண்டியதா இருக்கிறது. பாஸ்டர் ப்ரீச் பண்ணணும், மெசேஜ் ஆயத்தம் பண்ணணும், ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. இவ்வளவு ஜாப் இருக்கிறது. அதுல மோசைக்கு வந்து 20 லட்சம் ஜனங்கள் இருக்கும் பொழுது காலையில இருந்து அவன் ஒரே இடத்துல உட்கார்ந்து அவன் ஜனங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் சொல்லிட்டே இருக்கிறான், சொல்யூஷன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது காலையில இருந்து சாயங்காலம் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நம்ம 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும். அப்பொழுது மோசையுடைய மாமனார் எத்ரோ வருகிறார். அவன் பார்க்கிறான், நம்முடைய மருமகன் என்ன செய்யறாரு என்றால் காலையில இருந்து உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடக்கே நேரம் இல்லாம ரெஸ்ட் எடுக்காம ஜனங்கள் 1 by 1 வந்துட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருந்தா இவர் உடம்பு என்ன ஆகுது? அதனால அவன் ஆலோசனை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், நீர் இப்படி இருந்தா உங்களுடைய பாடி வந்து வீக்கா ஜனங்களை வழிநடத்த முடியாது. நீ ஒண்ணு செய்யணும், 100 பேருக்கு 1000 பேருக்கு தலைவரை ஏற்படுத்தி அவங்க வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணட்டும், நியாயம் இருக்கட்டும், அவங்களுடைய பிரச்சனைகளை நியாயம் இருக்கட்டும், முடியாத காரியத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரும் அப்படி சொல்லும் பொழுது அவனுடைய சொன்ன ஆலோசனை சரியான ஆலோசனை. ஆமே, நீங்க 16ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்க இருக்குது. அப்பொழுது 70 பேரை கர்த்தருக்கு அங்கே மோசே தெரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 70 பேரையும் நீங்க அறிஞ்சிருந்தால் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கொண்டு வா, நான் உன் மேல இருக்கிற ஆவியை எடுத்து அவங்க மேல வைப்பேன், அப்பொழுது அவங்க உன்ன போல நியாயம் சொல்லுவார். மோசே 70 பேரை நியமிச்சா, கண்ணாம யாரையா நியமிச்சாரா? அவரே தான் முடிவு செய்வார். அதே போல நான் தான் ஊழியம் செய்கிறேன். ஆனா என்னுடைய ஊழியம் வந்து அதுல வந்து 1000த்துல ஒரு பகுதி கூட இருக்கு. அதனால என்ன செய்தால் நமக்கு பலம் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. மோசே 70 பேரை அங்கே நியமிச்சு கர்த்தர் அவனுடைய ஆவியை எடுத்து 70 பேர்ல வைக்கும் பொழுது அவனுடைய பாரத்தை வந்து மாமனார் வந்து ஒரு ஆலோசனை சொல்லி லகுவாயிட்டேன். அவரே தான் ஊழியம் செய்யறாரு, அவருக்கு தான் ஆண்டவர் அந்த கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். ஆமே, இப்பொழுது அவரால் ஊழியம் செய்ய முடியும். ஓரல் ராபர்ட்ஸ் எழுதியிருக்கிறார், டெல்லி டாமி ஆஸ்பான் ஊழியத்தை வந்து அற்புதங்களை பார்த்தாங்க. இது அவர்களும் என்ன செய்தார்கள் என்றால் ஊழியத்தை ஆரம்பித்து சுகமாக்கும் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அநேகர் சுகமாற்றார்கள். ஆனாலும் பிரதான ஊழியம் வித்தியாசமான ஊழியம். ஆமே, என்ன நினைக்கிறார் என்றால் ஊழியமே முடிஞ்சிச்சா, பாடி ஒத்துழைக்கல, இனிமே ஊழியமே முடிஞ்சு விட்டதா, இட் இஸ் பினிஷ்டா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் கொஞ்சம் தியானம் பண்றாரு. இல்ல, ஊழியம் முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனாக என்ன சொல்லி இருக்கிறார்? 2 அடையாளம் கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு அடையாளம் தான் நடக்குது, ஹீலிங் தான் நடக்குது, இதயத்தின் ரகசியம் என்று வெளிப்படுது. அந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி இன்னும் வரல, கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் தான் ஆப்ரேட். அப்புறம் 2வது வரணும்னு சொல்லும் பொழுது அது எப்படி நிறைய நேரம் போகும். அதனால ஊழியம் முடிவடையும். ஆமே, அடுத்தபடியா யோசிக்கிறார், அந்த பையன் செத்து போனானே, அவனை உயிரோடு எழுப்பதான் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாருல்ல, அந்த பையனை நான் இன்னும் உயிரோடு எழுப்பலையே, அப்படின்னா எப்படி ஊழிய முடியும்? எனக்கு எப்படி மரணம் வரும்? கர்த்தர் என்ன செய்வார் என்றால், அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லிருக்காரு? கர்த்தருடைய தூதனாக இருக்காரு. இப்ப அவர் தின்னா இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறார், நீ நினைக்காத, கொஞ்ச நாள்ல சரியா இருக்கிறார். அதையும் நினைச்சு பாக்குறாரு. கர்த்தர் கண்டிப்பா சுகமாக்குவார். எப்படி ஒரு மனுஷன் வந்து தன்னை கர்த்தருக்குள் தடைப்படுத்திக் கொள்கிறது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது, பல போராட்டம் வரும் பொழுது நம்ம மெசேஜை நம்ம தியானம் பண்ணுவோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுவோம் என்றால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆமென். இப்பொழுது மேயோ கிளினிக் செப்டம்பர் 15ஆம் மாசம் 1948ஆம் வருஷத்துல மேயோ கிளினிக்ல அட்மிட் பண்றாங்க. இப்பொழுது அவங்க பல டெஸ்ட் எடுக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து சாயங்காலம் வந்து ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். சாயங்காலத்துல ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். என்ன செய்யறாரு என்றால் பிரேயர் பண்ணுகிறார். ரிப்போர்ட் எப்படி இருக்கும், டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, நீர் தான் என்னை சுகமாக்க வேண்டும், நான் வந்து உமக்காக காத்திருக்கிறேன், எத்தனை பேர் என்னுடைய ஊழியத்தில் சுகமாய் இருக்கிறாங்க, இப்பொழுது எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு தரிசனம் வருது. அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். டாக்டர் ரிப்போர்ட் வருவதற்கு முன்னதாக கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். டாக்டர் சொல்வதற்கு முன்னதாக பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா.
அவர் என்ன காண்கிறார் என்றால், அவர் காட்டுக்குள்ள போகிறார். ஒரு மரம் வெட்டப்பட்டு அடி மரம் இருக்கிறது. அந்த அடி மரத்துல ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த ஸ்டம்ப்ல ஒரு துவாரம் இருக்கிறது. 7 வயசு பையன் வந்து அவர் கூட நிக்கிற மாதிரி பார்க்கிறார். அந்த 7 வயசு பையன் இவரை போலவே இருக்கிறத பார்க்கிறார். இப்பொழுது அந்த துவாரத்துக்குள்ள ஒரு கொம்பை வச்சு அங்க அதை வந்து அந்த கிணறு பொழுது அங்க கொம்பை வச்சு அங்க குடையும் பொழுது நினைச்சோம்னா உள்ள ஒரு ஜந்து இருக்குது, ஒரு கிரீச்சர் இருக்கிறது. அது என்னன்னா அது வந்து நீளமா இருக்குது, பிளாக்கா இருக்கு, கண்ணும் பிளாக்கா இருக்கு. ரொம்ப கொடூரமான ஒரு ஜந்து உள்ள இருக்கு. பார்க்கிற இப்பொழுது என்ன செய்யறாரு என்றால், அந்த பையன் சொல்றாரு, நான் அந்த கொம்பை வச்சு ஆட்டும் பொழுது அது வெளியே வரும், நீ பக்கத்துல நிக்காத, நீ ஜாக்கிரதை ஆயிருன்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்குள்ள பார்க்கிறார், அந்த பையனை காணல. அப்படி கையில பாருங்கள, அந்த ஜந்து வெளியே வந்துச்சுன்னா அதை எப்படி சாவடிக்குது? இவர் வந்து ஒரு சின்ன கத்தி அறையில தொங்கிட்டு இருக்குது. இந்த சின்ன கத்தி தான் இருக்குது. இந்த சின்ன கத்தி வச்சு எப்படி நான் அதை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் நினைக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் கேட்கிறது? ரிமெம்பர், இட் இஸ் only 6 inches long. அது 6 அங்குலம் மாத்திரம் நீளம் உடையது என்பதை நீ ஞாபகம் கொள் என்று அங்கே சத்தம் கேட்கிறது. Remember, it is 6 inches long. அந்த ஜந்து வந்து அந்த கிரீச்சர் வந்து 6 அங்குல நீளம் தான் இருக்கிறது. நீ அதை நினைவுல வச்சிக்க அப்படின்னு அந்த சத்தம் சொல்லு. இப்பொழுது அவர் வந்து அதை கொடையும் பொழுது அந்த கொம்பை வச்சு ஆட்டும் பொழுது அது வெளியிருந்து வந்து அந்த பெண்ணாண்டிய தோள்பட்ட மேல வந்து குதிச்சு அவர் சின்ன கத்தி தான் வச்சிருக்காரு. அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. அது இங்க குதிக்குது, இங்க குதிக்குது, இங்க குதிக்குது, இங்க குதிக்குது, வேகமா மாத்தி மாத்தி குதிக்குது. ஏதோ ஒன்று சொல்வதற்காக அவர் வாயை திறந்த புல்லட் போன மாதிரி அவர் வாய் will open his mouth to say something. Quick as a bullet, the animal scrambled into the mouth and down in his throat. அவருடைய தொண்டை வழியா வயிற்றுக்குள்ள போய்விட்டது. அந்த சத்தம் என்ன சொன்னது? ரிமெம்பர். அப்பொழுது சத்தம் மறுபடியும் கேட்கும் பொழுது, ரிமெம்பர், it is only 6 inches long. அது 6 அங்குலம் மாத்திரமே நீளம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளவாள் என்று சொல்லப்பட்டது. அதுல உள்ள போனதால்தான் அவருக்கு ஸ்டமக் பெயின். அது எப்பொழுது அங்கே 7 வயசு பையன் நிற்கிறான, 7 வயசுல இருந்து அது ஆரம்பிச்சு 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சு எவ்ரி 7 years ஒரு முறை அவருக்கு அவ்விதமான பலவீனம் ஏற்பட்டு வயிற்றுல வந்து அமிலம் சுரந்து குமட்டல் ஏற்பட்டு சாப்பிட முடியாம பலவீனம் அடைந்துள்ளது. Every 7 years suddenly he saw a pattern. அதுல ஒரு pattern மாதிரி இருக்கிறது. This nervous condition came back on him about every 7 years with regularity. தொடர்ச்சியா 7 வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு அதிகமான பலவீனம் ஏற்படுகிறது. அவர் 14 வயசா இருக்கும் பொழுது ஜிம் பூல் என்ற நண்பன் காலை சுட்டும் பொழுது அவர் மறிக்கும் தருவாயில மாறிவிட்டார். அப்பொழுது நர்வஸ் டிப்ரெஷன் ஏற்பட்டது. பின்பு அவருக்கு 21 வயசா இருக்கும் பொழுது அடுத்த 7 வருஷத்துக்கு கேஸ் ஆக்சிடென்ட் வந்து கேஸ் வந்து அவர் மேல தீப்பிடிக்கும் பொழுது அப்பொழுது அவர் எதையுமே சாப்பிட முடியாதபடி ஒன்லி ஜூஸ் குடிச்சுட்டாரு. சாலிட்டா சாப்பிட்டா செத்து போற டாக்டர் சொல்லிவிட்டார். அவிதமா இருக்கும் பொழுது பிறகு அது சரியா வந்துட்டது. அதன் பின்பு 28 வயசா இருக்கும் பொழுது ஹோப்பு சாரோ மறித்து போனதுனாலே அவர் அதிக சோர்வடைந்து இதை மறிக்கும் தருவாயிலே நர்வஸ் வீக்னஸ் அவருக்கு வந்தது. அப்படியாக வந்தது. இப்பொழுது எத்தனை முறை வந்திருக்குது? 5 முறை வந்து அவர் யோசிச்சு பார்க்கிறார். 5 முறை வந்து அவர் கை அவர்கிட்ட ஒரு நைஃப் இருந்துச்சு, ஒரு கத்தி இருந்தது. அது எதுக்காக? நான் டாக்டருடைய கத்தி, டாக்டர் ஆபரேஷன் பண்ற கத்தி. அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ண அந்த ஆபரேஷன் பண்ண சொல்லுவாரு. ஆனாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. இவர் டாக்டருக்கு போகும்பொழுது உங்க அப்பா வந்து ஈரிஷ் மேன், உங்க அம்மா வந்து ஹாஃப் இந்தியன், அதனால என்ன செய்யறாங்க, அந்த ஜீன்ஸ்னால இதை அவருக்கு ரொம்ப விஸ்கிலாம் குடிச்சு அவங்களுடைய ஜீன்ஸ்னால உமக்கு வந்து பிறக்கும் பொழுதே அந்த டிபெக்ட் இருக்கிறது. இதை சரி பண்ண முடியாது. ஒரு டாக்டர் என்ன சொல்யூஷன் சொல்லுறாங்க, நரம்பு வயிற்றுக்கு போற நரம்பை சிலரை கட் பண்ணிட்டா அது ஒரு வேலை சரியாகலான்னு சொல்றேன். அதுதான் இந்த நைஃப். அந்த டாக்டர் அப்படி மாதிரி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாரு. அப்படி நைஃப், அந்த நைஃப்னால பிரயோஜனம் இல்லை. தரிசனத்துல என்ன சொல்றது? ரிமெம்பர் இட் இஸ் 6 inches long. அல்லது அது 6 அங்குலம் மாத்திரம் நீளம் உள்ளது என்று சொன்னனாலே டாக்டர் ஆபரேஷன்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்.
இவ்விதமா இருக்கும் பொழுது இதை என்ன செய்யறாரு என்றால், அந்த வயிற்றுல அந்த உள்ள அந்த போச்சு இல்ல, வாய் வழியா உள்ள போச்சு இல்ல, அது வெளியே வந்து சாவும். அந்த வெளியே வந்து 6 முறை ட்ரபிள் கொடுக்கணுன்றத பெண்ணா தரிசனத்தின் மூலமா அறிஞ்சு கொண்டார். அது செத்தாதான் எனக்கு விடுதலை. இந்த பிசாசு என்ன செய்தால், அந்த ஜந்து அவருக்கு அவ்விதமான நர்வஸ் வீக்னஸ் கொண்டு வரும் பொழுது அது அவனுடைய ஸ்டமக்கை அஃபெக்ட் பண்ணனால அது செத்தாதான் அது சரியா வரும் என்று அவர் அந்த தரிசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டார். டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் சாரி, டாக்டர் சொல்றாரு, ஐ எம் சாரி பட் தேர் இஸ் நதிங் we can do. எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. you will have this problem for the rest of your life. உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் இந்த ப்ராப்ளம் தான் இது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், 6 முறை தான் அது வரும். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் அவருக்கு கோபம் கொடுத்து அடுத்த நாள் காலையில இதோ இந்த தரிசனத்தை கண்டு அடுத்த நாள் காலையில பெண்ணா வெளியிருக்கும் பொழுது அவங்க அம்மா எல்லா பெண்ணா பாருங்க, மகனே மகனே டாக்டர் என்ன சொன்னாங்க, டாக்டர் வந்து வாழ்நாள் முழுசும் இருக்குன்றார். நான் இன்னைக்கு காலையில உன்னை பத்தி ஒரு சொப்பனை கேட்டேன். அவங்க அம்மாவுக்கு எப்பவுமே சொப்பனம் வராது. சொப்பனம் வந்து அது ஆவிக்குரிய அர்த்தத்தோடதா இருக்கும். என்ன சொப்பனம் கேட்டீங்க, இதே போல 6 புறா பறந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எஸ் வடிவத்தில் அது பறந்து வந்தது, வெள்ள புறாவா இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணா என்ன சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்றேன், மீதியை நான் சொல்றேன். அந்த 6 பறவை வந்து என்னுடைய தலைப்பக்கத்துல வந்தது. ஒண்ணு வந்து என் செஸ்ட் மேல அமர்ந்து நின்றது. அது என்னோடு கூட ஏதோ ஒரு பேசுவது போல இருந்தது அப்படின்னு தானே நீங்க சொப்பனம் கேட்டீங்க. எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சொப்பனம் சொல்றதுல நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொப்பனம் சொல்றதுல அவர் விஷயம்ல பார்க்கிறார், அவர் கண்ணை வெளிச்சு கொண்டு பார்க்கிறார். அது சாத்தியமாகுமா? சாத்தியாகும். ஹல்லேலூயா. தானியேல் வந்து அங்க நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டான். சொப்பனமும் தெரியல, அதுக்கு அர்த்தமும் தெரியல. ஆனால் தானியேலுக்கு அங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவன் என்ன சொப்பனம் கண்டாங்க தரிசனத்துல வந்தது. சொப்பனத்தையும் சொல்லுகிறான், அர்த்தத்தையும் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதே போல பெண்ணாண்ட யாராவது சொப்பனம் கண்டா அவரு அந்த சொப்பனத்தை சொல்லிடுவார். அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன என்றால் அவருக்கு விஷயம் வந்திருக்கிறது, அவங்க அம்மாவுக்கு சொப்பனம் வந்திருக்கிறது. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். 6 புறா வந்தது, இங்க 6 அங்குல நீளம் தான் இருக்கு. அதனால 7வது புறா வரும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும். நான் என்னைக்காவது ஒரு நாள் 7வது புறாவை நான் சந்திப்பேன். God is complete in 7. 6 is the number of man. 6 வந்து மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. It is a number of incomplete. அது வந்து பூர்த்தி இல்லாத ஒரு நம்பர். 7 வந்து பரிபூர்ண நம்பர். 7வது வெண்புறா வரும் பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லும் பொழுது இதை ஒரு பத்திரிகை படிச்சு கொண்டிருக்கிறார். பாஸ்கோத் எழுதின ஒரு பத்திரிகை, கிறிஸ்டியன் கன்ஃபெஷன் என்ற பத்திரிகையை படிக்கும் பொழுது அவர் வந்து பைபிள் வந்து தன்னால காத்துல திறக்குது. அது யோசுவா 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டு 9ஆம் வசனத்துல யோசுவா 1:9 வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த 9th வேர்ட்ஸை வாசிக்கும் பொழுது அவருக்கு கைத்து வந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லா பலவீனம் போயிடுச்சு, எல்லா வயிற்று ப்ராப்ளம் போய்விட்டது. மனைவிட்டு சொல்கிறார், நான் சொல்ல மாட்டேன். பாத்தீங்கன்னா டாக்டர் ரிப்போர்ட்லாம் எப்படி மாறி போச்சு. அவருக்கு அதோடைய இதுதான் சொன்னார். கொஞ்ச நாள் அவர் வந்து சரியா ஹெல்த் வந்து இதோ ஹெல்த் வந்துட்டு ஊழியத்தை கண்டிப்பாடுகிறார். இதை அடுத்த மாசத்துல நம்ம இதை பார்க்கணும். நம்மளாம் செய்திருக்கோம். நம்மளாம் மகள் போயிட்டு கதை நோக்கி பார்ப்போம். லைஃப் அதனுடைய மினிஸ்ட்ரியை குறித்து நான் வாசிப்போம். அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தில் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியதாய் வந்தது. அவர் இரவு பகலா எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகளை ஜெயித்திருக்கிறார். ஏதோ அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது என்று சொல்றது மட்டும் பிரயோஜனம் இல்லை. அவருடைய லைஃப்ல அதுக்காக அவர் என்ன கரையத்தை செலுத்தினார். இதை பார்க்கும் பொழுது நம்ம இயேசுக்காக என்ன செய்யும். அவர் பெய்தினால எல்லாத்தையும் எப்படி ஜெயித்தார். தன்னுடைய வாழ்க்கையில சரீரத்தில் ஏற்பட்ட போராட்டத்தை ஜெயித்தார். அவருடைய மினிஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்து கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்.
தன்னுடைய ஊழியத்தை விட்டு அவருடைய ஊழியத்தில் வந்து சேர்ந்தால் என்றால் தேவனுடைய வல்லமை எவ்விதமாக வெளிப்பட்டது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அந்த மினிஸ்ட்ரிக்கையில நம்ம இருக்கிறோம், ரத்தத்தின் கீழே இருக்கிறோம். அதே கர்த்தருடைய தூதம், அதே ஷெகேனா க்ளோரி, அந்த சேம் ரெவலேஷன் இன்னைக்கு நம்ம மத்தியிலே இருக்கு. அதனால கர்த்தருக்கு நம்ம சோதனை எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். அவர் மனதின் தூண்டி உண்டாகிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிறது. அவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையில் அதே எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரும், அதே சாட்சியை கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். எல்லாரும் கற்றுக்கு நான் துணிகளை சோதனைனாங்க அந்த என் வாழ்க்கையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறி சுதிக்கிறோம். இயேசுவே ஏழா தூதம் எனக்கு சளியினால் ஜுரம் காய்ச்சலினால் உள்ளது. கர்த்தர் எனக்கு விடுதலை தர செவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி தபாலுக்கு காய்ச்சல் இருமல் எல்லாமே போகத்தக்கதாக கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கலாம். அந்த சகோதரி எல்லா சளி இருமல் அந்த வியாதிகள் போகும்படியாக கட்டளை கல்வாரியை சம்பாதித்த அந்த சுகத்தை தருகிறோம். அடுத்தபடியாக இன்னொரு விண்ணப்பம். நாங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து கஸ்தூரி என்ற சகோதரி சபைக்கு வந்திருந்தார். அவருடைய மகனுக்கு பரீட்சை படிக்க புத்தகத்தை எடுக்கும் போது வயிறு வலிக்கிறது, அதனால் படிக்க முடியாமல் மூடி வைத்தால் வலி போய்விடுகிறது என்று கூறுகிறார். என் மகனுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்து அவர் நன்றாக படித்து பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்து அவனுடைய சுபாவத்தை மாற்றினால் நானும் என் பிள்ளைகளும் தொடர்ந்து சபைக்கு வந்து கர்த்தரை பற்றி கொள்வோம் என்று அந்த சகோதரி கூறுகிறார்கள். இதற்காக ஜெபிக்க வேண்டுகிறோம். இப்படிக்கு சகோதரன் ஜேக்கப், சகோதரன் நெகேமியா, இதோ சகோதரி 2 வாரமாக சபைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மகனுக்கு ஒரு வினோதமா இருக்குது. பொசத்தை எடுத்தா வயிற்று வலி வருதான், பொசத்தை குடிச்சா 3 நாள் வயிற்று வலி போயிருதான். ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இதோ பிசாசு அதிகமான சோதனை கொண்டு ஒரு பொழுது அந்த சகோதரி விசுவாசத்தை பலப்படுத்த அந்த மகனுக்கு சுகத்தை தர அந்த குடும்பத்தார் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க நம்மளால் கத்தனா சாதான் கொண்ட வயிற்று நீக்கி போட்டு அந்த குடும்பத்தார் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க இயேசுவே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிறனால ஆண்டவரை எங்களை துதிக்கிறோம். 11வது முறையாக நாங்கள் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை தியானிக்கிறோம். கிட்டத்தட்ட 11 ஹவர்ஸ்க்கு மேல நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுமே எத்தனை ஹவர்ஸ் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு மகத்தான தீர்க்கதரிசியை இந்த கடைசி காலத்தில் அனுப்பினேன். மோசேயின் ஆவி, எலியாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இது அவருக்குள் வந்து அந்த அனாயிண்டிங் வந்து அதே கிரியைகளை செய்தது. நீர் இந்த கடைசி காலத்தில் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து அந்த செய்தியை நீர் உறுதிப்படுத்தினீர். செய்தி அழிவில்லாத நித்திய ஜீவனை கொண்டு இருக்கு. நீர் வார்த்தையா இருக்கிறீர். நீ தான் மெசேஜாக ஆதரா இருக்கிறீர். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது நான் உண்மை ஏற்றுக்கொள்ளும். ஆனாலும் ஆண்டவரே அந்த சோதரன் அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை போதித்தது மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில எவ்வளவு பாடுபட்டிருக்கு. அந்த வார்த்தைக்காக பாடுகளை, நிந்தைகளை, ஆண்டவரே பலவீனங்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்று பார்க்க முடியும். அவருக்கு நீர் அற்புதமான சுகத்தை கொடுத்து சாத்தானுக்கு தோல்வி அடைந்தார். அதே போல ஆண்டவரே நாங்களும் ஒரு அனுபவத்தை பெறத்தக்கிறார். செய்தியை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை பிரதிபலிக்கத்தக்கிறார்.
எங்கள் வாழ்க்கையை செய்தியாக மாறத்தக்கதாக, நாங்கள் எல்லாராலும் வாசிக்கப்படுகிற ஒரு நிறுவனமாக மாறத்தக்கதாக எங்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. கர்த்தாவே துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் அதன் அற்புதங்களை செய்கிறாய். உயிரில் நடந்த அதே அற்புதங்கள் இங்கே நடக்கட்டும். இதில் நாங்கள் அந்த வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது அற்புதங்கள் கர்த்தருடைய தூதனானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த மனவாட்டியோடு கர்த்தருடைய தூதன் இருந்து எங்களை வரியை ஆயத்தப்படுத்துவதற்காக சொல்றோம். வேற ரினில் பண்ணுவதற்காக சொல்றோம். எங்களுடைய ஹார்ட்ல நீ பேசுவதற்காக சொல்றோம். எங்களுடைய சரீரத்தை நீ தொடுவதற்காக சொல்றோம். கர்த்தாவே நீ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். நீ நேற்று நீ எந்த மாறார்கள் எங்கள் மத்தியில இருக்கிறீர் என்பதை ஜீசஸ் இஸ் ஹியர் என்பதை நீ தெரிவிக்க வேண்டும். அந்த தேவக்குள் எங்கள் மத்தியிலே மறைச்சு கர்த்தாவே துதிக்கிறோம். ஜனங்கள் உமக்கு மகிமை செலுத்த கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீ உயர்ந்து இருக்கிறார். உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அந்த மக்களை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பக்கமாக இழுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவர்களை நாங்கள் உண்மை நேசிக்கட்டும். எங்கள் உண்மை பின்பற்றது போல நாங்கள் உண்மை பின்பற்ற எங்களுக்கு அதிகமான ஆவியை தருவீர்கள். எங்களை நீ பசுத்தப்படுத்துகிறார்கள். குறைகளை நீ மன்னித்தள்ளுகிறார்கள். வார்த்தையை கேட்டு அனைவரும் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார்கள். இப்பொழுது என்னென்ன ஜெப தேவைகள் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் நீ பதிலளிப்பீர்கள். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறது அதிகமாக நீ செய்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ ஆசிரியர் கர்த்தாவே இரக்கமாக இருந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.